அனைத்து உலக நாடுகளிலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் மற்றும் ரமலான் வாழ்த்துக்களை வெளியிட தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் இசை முரசு FM, செல் 9080475780. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான், அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இசை முரசு FM இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நேர்கள் அனைவரையும் ரமலான் வசந்தம் 27ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். இறைவன் காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான், மனிதர்கள் நிச்சயமாக நஷ்டத்திலேயே இருக்கிறார்கள். ஈமான் கொள்பவர்கள், நன்மை செய்பவர்கள், சத்தியத்தை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்பவர்கள், பொறுமையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்பவர்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்கிறான். எனவே குறிப்பாக மனிதம் ஒரு சமூகத்தோடு ஒருங்கிணைந்து வாழ்வதற்கு பொறுமை அவசியம், சத்தியம் அவசியம், நேர்மை அவசியம். அதை கையாளும் மனிதன் எப்போதும் நஷ்டத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான் என்ற சத்திய வார்த்தையை இதோ காலத்தின் மீது சத்தியமாக என்னும் தலைப்பில் உரை வழங்கி இந்த ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியின் முதல் பகுதியை துவங்கி வைக்கிறார் திருச்சி அஸ்ஸலம் அரபிக் கல்லூரியின் பேராசிரியரும் மிகச்சிறந்த இஸ்லாமிய நூலாசிரியருமான குளச்சல் முகம்மது நூர் மகளரி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு தஆலா குர்ஆன் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் உண்மையில் நஷ்டத்தில் இருக்கிறான். 6ஆம் நூற்றாண்டில் இறங்கிய இந்த இறைவசனங்களை எத்தனை பேர் அனுபவ ரீதியாக உணர்ந்திருப்பார்களோ தெரியாது. காலத்தின் மீது இறைவன் ஏன் சத்தியம் செய்கிறான்? காலம் என்ன அவ்வளவு மகத்துவமிக்கதா? ஆம், முழு மனித சமூகமும் பெரும் நஷ்டத்தில் தான் இருக்கிறது என்பதை கொரோனா காலம் நமக்கு கற்றுத்தந்தது. அது காலம் காட்டித்தந்த காட்சி. அரபு தேசத்தில் நடைபெறும் இந்த போரின் காரணத்தால் இந்த நோன்பு காலத்தில் அரபு நாடுகளிலிருந்து ஊருக்கு திரும்ப முடியாமலும் ஊரில் இருந்து அரபு நாடுகளுக்கு செல்ல முடியாமலும் எத்தனையோ ஆயிரம் பேர் தவிக்கிறார்கள். இப்படி நடக்கும் என்று யாரும் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். நிமிடங்கள் மூலம் காலமாற்றம் எப்படி மாறுகிறது என்பதை பாருங்கள். இது காலம் நமக்கு காட்டித்தரும் காட்சி. எத்தனை விமான நிலையங்கள் பயணிகள் இல்லாமல் வெறிச்சோடி கிடக்கின்றன. முன்னர் நெரிசலில் தவித்தவை இதோ இப்போது ஆளரவமின்றி முடங்கி கிடக்கின்றன. அரபு நாடுகள் இல்லையேல் இந்திய விமான நிலையங்கள் கூட இப்படித்தான் வெறிச்சோடி கிடக்கும் என்பதை மத வெறியர்களிடம் யார் எடுத்துச் சொல்வது? இது காலம் நமக்கு காட்டித்தரும் புதிய காட்சி. இன்னொரு விஷயம் இங்கே சொல்ல வேண்டும். இஸ்ரேலில் தவிக்கும் சொந்த குடிமக்களை எங்களால் பாதுகாக்க முடியாது என்று அமெரிக்கா கைவிரித்து விட்டது எனும் செய்தியையும் நாம் பார்க்கிறோம். காலம் காட்டி தந்த புதிய காட்சி இது. அரபு நாடுகளுக்கு ஐரோப்பியர்கள் வரும்போது எந்த சிரமமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக விமான நிலையத்தில் அவர்களுக்கு தனிப்பாதை உண்டு. அமெரிக்கர்களுடைய பாஸ்போர்ட்டை கண்டால் இருக்கையிலிருந்து சில அரபிகள் துள்ளி எழுந்து சல்யூட் செய்யும் காட்சியையும் நாம் காணலாம். ஆனால் இப்போது நிலைமை என்னவாயிற்று? கிடைக்கும் போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்தி உடனடியாக மேற்கு ஆசியாவை விட்டு வெளியேற வேண்டும் என குடிமக்களுக்கு அமெரிக்க அரசு அறிவுறுத்தியுள்ளது. காலம் காட்டித்தரும் நம்ப முடியாத காட்சிகள் இவை. இவ்வாறான பல காட்சிகளையும் காலம் முன்னரும் நமக்கு காண்பித்துள்ளது.
கொலை போன்று தற்கொலை செய்து கொண்ட ஹிட்லரின் உடல் ஒரு தோட்டத்தில் வைத்து பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்டது. அது ஒரு காலம். ரஷ்யாவில் ஸ்டாலினுடைய சிலைகள் அடித்து நொறுக்கப்பட்டு அவற்றின் மீது மக்கள் ஏறி மிதித்த காலம் ஒன்று உண்டு. உலகையே தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர நாடிய பலரும் இன்று யாருடைய நினைவிலும் இல்லாமல் மண்ணோடு மண்ணாகி போன காலமும் நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒவ்வொரு விதமான பாடத்தை கற்றுக் கொடுக்க அந்த காலம் இப்போதும் எப்போதும் கண் விழித்து காத்திருக்கவே செய்கிறது. காலம் கற்றுத்தரும் பாடத்துக்கு நிகராக எதுவும் இல்லை. அந்த காலத்தின் மீதுதான் அல்லாஹு தாலா சத்தியம் செய்கிறான். வல் அசுர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் உண்மையில் நஷ்டத்தில் இருக்கிறான். சற்று சிந்தித்தால் காலம் கற்றுத்தந்த பாடத்தை போன்று வேறெதுவும் நமக்கு கற்றுத்தரவில்லை என்பது புரியும். காலத்தின் மீது சத்தியமாக இதுதான் உண்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. தமிழ்நாட்டில் சட்ட உதவி தேவைப்படுகிறதா? சொத்து பிரச்சனை, குடும்ப விவகாரம், கடன் வசூல் அல்லது பிசினஸுக்கான சட்ட ஆலோசனையா? நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கான நம்பகமான சட்ட துணை லீகல் ஐசி கன்சல்டன்சி. தமிழ்நாட்டை தளமாக கொண்டு தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு தமிழர்களுக்கான சட்ட சேவைகளை வழங்குகிறோம். ப்ராப்பர்ட்டி மேட்டர்ஸ், சிவில் டிஸ்பியூட்ஸ், லீகல் டாக்குமெண்டேஷன் மற்றும் கார்ப்பரேட் லீகல் சப்போர்ட் அனைத்திற்கும் தெளிவான ஆலோசனை, நேர்மையான செயல்முறை. வெளிநாட்டு தமிழர்களுக்காக UAE-யில் தனிப்பட்ட அலுவலகம். உங்கள் பிரச்சனையை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இப்பொழுதே www.legalic.com-க்கு செல்லுங்கள் அல்லது கால் அல்லது வாட்ஸ்அப் 7358878575. லீகல் ஐசி கன்சல்டன்சி. நீதிமன்றத்தில் வலிமை, ஆலோசனையில் தெளிவு. நாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக சாதாரண நாட்களில் தொடர்ச்சியாக 2-3 நாட்கள் உணவு சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் உடலில் ஒரு வாட்டம் இருக்கும், முகத்தில் ஒரு வாட்டம் இருக்கும், ஒரு சோர்வு அவர்களுடைய செயல்பாடுகளில் தென்படும். அச்சச்சோ, ஏதோ உடல்நலக்குறைவு ஏற்பட்டு விட்டதோ என்று மற்றவர்கள் கேட்கும் அளவில் நம்முடைய சிந்தையும் செயல்பாடும் அமைந்துவிடும். ஆனால் 28 நாட்கள், 29 நாட்கள், அந்த ரமலானுடைய கடைசி நாட்களை பார்க்கும்போது கூட ஒரு புத்தம்புது ரோஜா பூத்ததைப் போல நோன்பாளியின் முகம் தெளிவாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நோன்பிற்கு நானே கூலியாக இருக்கிறேன் என்பதுதான். இருள் பிடித்த மனதை கூட ஒளியால் இந்த ரமலான் பிரகாசிக்கச் செய்யும். பல்வேறு விதமான எண்ண குழப்பம் உள்ளவர்களினுடைய முகங்கள் கூட 30 நாட்களின் நிறைவில் தெளிவு பெற்றிருக்கும். இதோ அந்த இருள் மன்றிய இதயங்களை தெளிவுபடுத்தும் அந்த ரமலான் பாடல் ஒன்றை கேட்கலாம். மனம் முழுதும் அமைதி வந்து ரமலா ஒளி வந்ததே. இருள் நிறைந்த இதயங்களில் ஈமான் தீபம் ஏற்றுமே. அல்லாஹ்வின் அருளால் நாம் இங்கு கூடினோம். அவன் பெயரை போற்றி பாடுவோம். நேர்வழியில் நடத்துமே. பசியிலும் ஒரு நிம்மதி, துவாவில் ஒரு இனிமை. அல்லாஹ்வின் கருணை வந்தை அன்புடன் அழைத்திடுமே. ரமலான் ரமலான் அருளின் மாதம் ரமலான். மன்னிப்பு தரும் மாதம் இது, நம் உயிரி மொழி ரமலான்.
ரமலான் ரமலான் இதயம் நிறைக்கும் ரமலான் நோன்பு வழியில் நம்மை எல்லாம் ஜன்னத்துக்கு அழைக்கும் ரமலான் சஹூர் நேரம் அமைதியில் புறா குரல்கள் எழுமே குரானோசை வீதி எல்லாம் ஒளி போல பரவுமே இஃப்தார் நேரம் வந்தாலே நன்றி சொல்லும் மனமே அல்லாவின் அருள் நினைத்து கண்கள் நீராய் மலருமே ஒரு மாதம் வந்த ஆசீர்வாதம் உலகம் முழுதும் அமைதி தரும் பாவம் கழுவும் இந்த நேரம் நம்மை நல்லோராக்கும் ரமலான் ரமலான் அன்பின் மாதம் ரமலான் அல்லாவின் வழி காட்டும் அழகான அல்லாஹூ ரஹ்மானா ரஹீம் ரமலான் ஒளி எங்கள் உள்ளம் நிரப்புமே. உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993 ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +9194402500. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இந்தியாவை கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி செய்தது. த கேம்பெயின் ரோல் என்று குறிப்பிடுவார்கள். இந்தியாவை பிரிட்டன் ஆண்டதைப் போன்று உலகின் பல்வேறு நாடுகளையும் அந்த பிரிட்டனை கொண்ட அந்த நாடு பெரும்பாலும் கம்பெயின் ரோல் எனப்படும் காலனிய ஆட்சி முறையை தந்தது. ஆராய்ச்சித்துறையில் இந்த காலனிய ஆட்சி காலத்தில் ஒரு நாட்டில் ஏற்பட்ட விளைவு, அதற்கு பிறகு அவர்களின் ஆட்சி காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த நாட்டில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை ஆராய்வதற்கான ஒரு ஆராய்ச்சி முறையியலாக காலனியம், பின்னைய காலனியம் என்று இரண்டாக வகைப்படுத்துவார்கள். அப்படி பின்னைய காலனியத்தை இந்தியாவில் ஆராய்ந்து பார்த்தால், பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவிலிருந்து ஆட்சி செய்து 200 ஆண்டுகள் அந்த ஆட்சியை நிறைவடைத்து போனதற்கு பிறகும் கூட அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் இன்று வரை நம்மிடம் இருக்கிறது. மொழியில், கலாச்சாரத்தில், உடையில், உணவில், எல்லா வாழ்வியல் நடைமுறைகளில் என்று அந்த ஆங்கிலேய கலாச்சாரம், பிரிட்டன் கலாச்சாரம், அவர்களுடைய பண்பாடு, மொழிக்கூறுகள் எல்லாம் தொடர்ச்சியாக நம்மிடம் ஏற்பட்டு வருகிறது. இந்த கலப்பு நம்முடைய யதார்த்த பேச்சு வழக்கில் நிறைய ஆங்கில சொற்களை நம்முடைய வாழ்வில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அது ஆங்கில வார்த்தைகள் என்று அளவில் பயன்படுத்தாவிட்டாலும் கூட யதார்த்த பேச்சு வழக்கில் பயன்படுத்துகிற அளவில் நம்முடைய வாழ்வில் அவை கலந்திருக்கிறது. அப்படி
நாம் பயன்படுத்துகிற சில ஆங்கில சொற்கள் திருக்குரான் சொல்லும் சொற்களிலிருந்து எப்படி நாம் அதை பிரித்தாறிவது, குறிப்பாக திருக்குரான் சொல்லும் ஏவலும் விலக்கலும் என்ன என்னும் ஒரு புதிய முயற்சியை அருமையாக மேற்கொண்டிருக்கிறார் ஸ்கில்நெட் அரபிக் துறை ஆசிரியர் பயிற்சி மாணவி குளச்சல் சமீரா அசீம் அவர்கள். திருக்குரானில் ஆங்கில வார்த்தைகளாக நாம் பயன்படுத்தும் வார்த்தைகளை திருக்குரான் எப்படி அணுகுகிறது, அதில் எவற்றை ஏற்றுக்கொள்ளச் சொல்கிறது, எவற்றை விளக்கச் சொல்கிறது என்று ஒரு 10 சொற்களை வரிசைப்படுத்தி காட்டியிருக்கும் ஒரு அழகான புது முயற்சியாக இந்த திருக்குரான் காட்டும் ஏவலும் விளக்கமும் இருக்கிறது. இதோ அந்த புதிய முயற்சியை நாமும் கேட்கலாம் குளச்சல் சமீரா ஆசிம் தகவலுடன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஷமீரா ஃபாத்திமா, ஸ்கில்நெட் அகாடமி மாணவி. நான் இன்று உங்களிடம் திருக்குரான் வலியுறுத்தும் ஏவல் விலக்கல் என்னும் தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை பகிரப்போகிறேன். நம்முடைய அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் சில ஆங்கில வார்த்தைகள் மனிதர்கள் தவிர்க்க வேண்டியதும் சில ஆங்கில வார்த்தைகள் கடைபிடிக்க வேண்டியதும் ஆகும். அந்த ஆங்கில வார்த்தைகள் தனிமனித வாழ்வில் நன்மையையும் தீமையையும் பிரதிபலிக்கக்கூடியவை. அப்படியான ஒரு 10 ஆங்கில வார்த்தைகளுக்கு திருக்குர்ஆன் கூறும் வாழ்வியலை ஓமைப்படுத்தும் ஒரு முயற்சி இது. மனிதர்களாகிய நாம் நமது அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் மிகவும் சுயநலமான ஓரெழுத்து ஆங்கில சொல் ஐ, நான் என்பது. இது குறித்து திருக்குர்ஆனின் 18வது அத்தியாயமான சூரா அல் கஹ்ஃபின் 34வது வசனத்தில் அல்லாஹ் கூறும்போது, வக்கான லஹு சமருன் ஃபகால லிசாஹிபிஹி வஹுவ யுஹாவிருஹு அனா அக்ஸரு மின்க மாலம் வ அஸ்ஸு நஃபரா. அவனுக்கு நல்ல பலன் கிடைத்தது. இவற்றையெல்லாம் பெற்றிருந்த அவன் ஒரு நாள் தன் நண்பனிடம் உரையாடி கொண்டிருக்கும் போது கூறினான், நான் உன்னை விட அதிக செல்வமுடையவன், உன்னை விட அதிக ஆள்பலமும் கொண்டவன். எனவே மிகவும் சுயநலமான இச்சொல்லை வாழ்வில் எப்போதும் தவிர்த்து விடுங்கள். இரண்டாவதாக, மிகவும் மனநிறைவளிக்கும் ஈரெழுத்து ஆங்கிலச் சொல் வி, நாம் என்பது. இது குறித்து அல்லாஹ் 6வது அத்தியாயமான சூரா அல் அன்ஆமின் 71, 72வது வசனங்களில் கூறும்போது, குல் அனதுஉ மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபஉனா வலா யலுர்ருனா வ நுரத்து அலா அல்காபினா பஅத இத் ஹதானல்லாஹு கல்லதிஸ் தஹ்தஹு ஷயாத்தீனு ஃபில் அர்லி ஹயரான லஹு அஸ்ஹாபு யதுஊனஹு இலல் ஹுதத்தினா குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா வ உமிர்னா லினுஸ்லிம லிரப்பில் ஆலமீன் வான் அகீமுஸ் ஸலாத்த வத்தகூஹு வஹுவல் லதி இலைஹி தூஷரூன். நபியே, அவர்களிடம் நீர் கேளும், அல்லாஹுவை விடுத்து எங்களுக்கு நன்மையோ தீமையோ அளித்திட முடியாதவற்றிடமா நாங்கள் பிரார்த்திப்போம்? அல்லாஹ் எங்களை நேரான வழியில் செலுத்திய பிறகு முந்தைய நிராகரிப்பு நிலைக்கு நாங்கள் திரும்பி விடுவோமா? ஒருவருக்கு அவருடைய நண்பர்கள் நேர்வழி காட்டி எங்களிடம் வந்துவிடு என அழைத்து கொண்டிருக்கும் போது ஷைத்தான்கள் அவரை வழிகெடுத்து அதன் காரணமாக பூமியில் அவர் தட்டழிந்து திரிவதை போன்று நாங்கள் ஆகிவிடுவோமா என்ன? நபியே, நீர் கூறும், உண்மையில் அல்லாஹ் காட்டும் வழியே நேர்வழியாகும். அகிலம் அனைத்திற்கும் அதிபதியான இறைவனுக்கு நாங்கள் முற்றிலும் அடிபணிந்து வாழ வேண்டும் என கட்டளையிடப்பட்டுள்ளோம். மேலும் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், அவனுக்கு மாறு செய்வதிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள், ஏனெனில் நீங்கள் அவனிடமே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்றும் நாங்கள் கட்டளையிடப்பட்டுள்ளோம். எனவே நாம் என்னும் வார்த்தையை அதிகம் பயன்படுத்துங்கள். அடுத்ததாக, மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த 3 எழுத்து ஆங்கிலச் சொல் ஈகோ, ஆணவம் என்பது. இதை பற்றி திருக்குர்ஆனின் 28வது அத்தியாயமான சூரா அல் கசஸின் 78வது வசனத்தில் கூறியிருப்பதாவது, கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி அவலம் யஅலம் அன்னல்லாஹ கத் அஹ்லக மின் கப்லிஹி மினல் குரூனி மன் ஹுவ அஷத்து மின்ஹு குவத்தன் வ அக்ஸரு ஜம்ஆ வலா யுஸ்அலு அன் துனூபிஹில் முஜ்ரிமூன். அதற்கவன், இவை அனைத்துக்கும் என்னிடம் உள்ள அறிவினால்தான் எனக்கு கிடைத்திருக்கின்றன என்றான். அவனுக்கு முன்னால் அவனை விட அதிக வலிமையையும் ஆள் பலத்தையும் பெற்றிருந்த சமூகங்களை அல்லாஹ் அளித்திருக்கின்றான் என்பது இவனுக்கு தெரியாதா? மேலும் குற்றவாளிகளிடம் அவர்களின் பாவங்கள் பற்றி கேட்கப்படுவதில்லை. எனவே ஆணவத்தை முற்றிலுமாக அழித்து விடுங்கள்.
நான்காவதாக மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்படும் 4 எழுத்து ஆங்கிலச் சொல் லவ், அன்பு. இது குறித்து அல்லாஹ் 30வது அத்தியாயமான சூரா அர் ரூமின் 21வது வசனத்தில் கூறுகிறான். ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலக்க லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜல் லி தஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வ ரஹ்மத்தன் இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத்தில் லி கௌமி யதஃபக்கரூன். மேலும் அவனுடைய சான்றுகளில் இதுவும் ஒன்றாகும். அவன் உங்களுக்காக உங்கள் இனத்திலிருந்தே மனைவியரை படைத்தான், நீங்கள் அவர்களிடம் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக. மேலும் உங்களுடைய அன்பையும் கருணையையும் தோற்றுவித்தான். திண்ணமாக சிந்திக்கும் மக்களுக்கு இதில் நிறைய சான்றுகள் உள்ளன. எனவே அன்பை எப்பொழுதும் மதித்து போற்றுங்கள். ஐந்தாவதாக மிகவும் மகிழ்ச்சி அளிக்கும் 5 எழுத்து ஆங்கிலச் சொல் ஸ்மைல், அதாவது புன்னகை. திருக்குர்ஆனின் 53வது அத்தியாயமான சூரா அன் நஜ்மின் 43வது வசனத்தில் அல்லாஹ் இது குறித்து கூறும்போது வ அன்னஹு ஹுவ அலுஹக்க வ அபுக்கா, இன்னும் சிரிக்க வைத்தவனும் அழ வைத்தவனும் அவனே என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே புன்னகையை எப்பொழுதும் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக மிகவும் வேகமாக பரவும் 6 எழுத்து ஆங்கிலச் சொல் ரூமர், வதந்தி. அல்லாஹ் சூரா அல் ஹுஜராத்தின் 12வது வசனத்தில் இது குறித்து கூறுகிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு ஜ்தனிபு கசீரம் மினல் லன்னி இன்ன பஅலல் லன்னி இஸ்மு வலா தஜஸ்ஸசு வலா யக்தப் பஅலுக்கும் பஅலா அயுஹிப்பு அஹதுக்கும் ஐ யகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமூஹு வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அதிகமாக சந்தேகம் கொள்வதை தவிர்த்து விடுங்கள். ஏனெனில் சில சந்தேகங்கள் பாவமாக இருக்கின்றன. மேலும் துப்பறிவதில் ஈடுபடாதீர்கள். இன்னும் உங்களில் ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேச வேண்டாம். உங்களில் எவரேனும் இறந்துவிட்ட தன் சகோதரரின் இறைச்சியை உண்ண விரும்புவாரா என்ன? பாருங்கள், நீங்களே அதனை அருவருப்பாய் கருதுகின்றீர்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். திண்ணமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பு கோரிக்கையை பெரிதும் ஏற்றுக்கொள்பவனாகவும் பெரும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே வதந்தியை புறக்கணியுங்கள். அடுத்து மிகவும் கடினமாக உழைக்க வைக்கும் 7 எழுத்து ஆங்கிலச் சொல் விக்ட்ரி, அதாவது வெற்றி. திருக்குர்ஆனின் 24வது அத்தியாயமான சூரா அன் நூரின் 37-38வது வசனங்களில் அல்லாஹ் கூறுவது ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்தும் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸகாத்தி யஹாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அபுசார் லியஜ்ஸியஹும் அல்லாஹு அஹ்ஸன மா அமிலு வ யஸீதஹும் மின் ஃபضலிஹி வல்லாஹு யர்ஸுகு மை யஷாஉ பிகைரி ஹிசாப். காலை மாலை நேரங்களில் அவனை துதித்து கொண்டிருப்பவர்கள் எத்தகையோர் எனில், இறைவனை நினைவு கூறுவதை விட்டும் தொழுகையை நிலைநாட்டுவது மற்றும் ஜகாத் கொடுப்பதை விட்டும் வியாபாரமும் கொள்வினை கொடுப்பினையும் அவர்களை பாராமுகமாக்கி விடுவதில்லை. இதயங்கள் நிலை குலைந்து பார்வைகள் நிலை குத்தி விடியக்கூடிய ஒரு நாள் குறித்து அவர்கள் அஞ்சிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இப்படி ஏன் செய்கின்றார்கள் என்றால், அவர்கள் செய்த மிக அழகிய செயல்களுக்குரிய கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு அருள்வதற்காகவும் அவனுடைய அருளால் இன்னும் அதிகமாக அவர்களுக்கு வழங்குவதற்காகவும் தான். மேலும் அல்லாஹ் தான் நாடுவோருக்கு கணக்கின்றி வழங்குகின்றான். எனவே அனைத்து செயல்களிலும் வெற்றி அடைந்து காட்டுங்கள். அடுத்ததாக மிகவும் பொறாமைக்குரிய 8 எழுத்து சொல் ஜெலசி, பொறாமை. 12வது அத்தியாயமான சூரா அல் யூசுஃபின் 8-9 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் கூறுவது இது காலு ல யூசுஃபு வஹூஹு அஹப்பு இலா அபினா மின்னா வ நஹ்னு உஸ்பத்துன் இன்ன அபானா லஃபி லலாலிம் முபீன் நிக்துலு யூசுஃப அவித்ரஹுஹு அருளை யஹ்லு லக்கும் வஜ்ஹு அபீக்கும் வ தகூனு மின் பஅதிஹி கௌமன் சாலிஹீன்.
இந்த வரலாறு இப்படி தொடங்குகின்றது. அவருடைய சகோதரர்கள் தமக்கிடையே கூறினார்கள், யூசுஃபும் அவருடைய சகோதரரும் நம்மை விட நம் தந்தைக்கு மிக பிரியமானவர்களாய் இருக்கின்றனர். ஆயினும் நாம் தாமே அதிக எண்ணிக்கையுள்ள ஒரு குழுவாக இருக்கின்றோம். திண்ணமாக நாம் தந்தை பெருந்தவறில் இருக்கின்றார். எனவே யூசுஃபை கொன்று விடுங்கள், அல்லது அவரை எங்காவது கொண்டு போய் வீசிவிடுங்கள். இவ்வாறு செய்தால்தான் உங்கள் தந்தையின் கவனம் உங்கள் பக்கம் மட்டும் திரும்பும். மேலும் இதன் பின்னர் நீங்கள் நல்ல மனிதர்களாகி விடுவீர்கள். எனவே பொறாமை என்னும் கொடுஞ்செயலை விலக்கி வையுங்கள். அடுத்ததாக மிகவும் சக்தி வாய்ந்த 9 எழுத்து ஆங்கிலச் சொல் நாலெட்ஜ், அறிவு. அல்லாஹ் திருக்குர்ஆனின் 36வது அத்தியாயமான சூரா யாசீனின் 2வது வசனத்தில் அறிவை பற்றி கூறுவது, யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், ஞானம் நிறைந்த குர்ஆனின் மீது ஆணையாக. மேலும் சூரா யூசுஃபின் 2வது வசனத்தில் கூறுவது, இன்னா அன்சல்நாஹு குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தாகிலூன், இதனை அரபிகளாகிய நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளும் பொருட்டு குர்ஆனாக அரபு மொழியில் திண்ணமாக நாம் இறக்கி வைத்துள்ளோம் என்றும் அல்லாஹ் கூறுகிறான். எனவே அல்லாஹு மற்றும் புனித குர்ஆன் பற்றிய அறிவை ஈட்டிக் கொள்ளுங்கள். இறுதியாக மிகவும் இன்றியமையாத 10 எழுத்து ஆங்கிலச் சொல் கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கை. நம்பிக்கையை குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனின் 2 அத்தியாயங்களில் குறிப்பிடுகிறான். முதலாவதாக 10வது அத்தியாயமான சூரா யூனுஸின் 9வது வசனம், இன்னல்லதீன ஆமனு அமிலுஸ் சாலிஹாத்தி யஹ்தீஹிம் ரப்புஹும் பி ஈமானிஹிம் தஜ்ரி மின் தஹ்திஹிமுல் அன்ஹாரு ஃபி ஜன்னாத்தின் நயீம். ஆனால் உண்மையில் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு, அதாவது இவ்வேதத்தில் எடுத்துரைக்கப்பட்டுள்ள சத்தியங்களை ஏற்றுக்கொண்டு நற்செயல்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அவர்களின் ஈமான் நம்பிக்கையின் காரணத்தால் அவர்களுடைய இறைவன் நேர்வழியில் செலுத்துவான். அருட்கொடைகள் நிறைந்த சுவனங்களில் அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். மேலும் 9வது அத்தியாயமான சூரா அத்-தௌபாவின் 51வது வசனத்தில் அல்லாஹு கூறுவது, குல்லை யுசீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல் யதவக்கலில் மூமினூன். நீர் அவர்களிடம் கூறுவீராக, நன்மையோ தீமையோ அல்லாஹ் எங்களுக்கு விதித்து வைத்திருப்பவற்றை தவிர எதுவும் எங்களை அடையாது. அவன்தான் எங்களின் பாதுகாவலன். மேலும் நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹுவையே முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும். எனவே அல்லாஹ் கூறுவதைப் போல் நம்பிக்கையை எப்போதும் சார்ந்திருங்கள். இவ்வாறாக ஓரெழுத்து ஆங்கிலச் சொல்லான ஐ முதல் 10 எழுத்து ஆங்கிலச் சொல்லான கான்ஃபிடன்ஸ் வரை திருக்குர்ஆன் அறிவுறுத்தும் ஏவல் விலக்கல்களை கடைபிடித்து வாழ்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள். தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444485670. உலகின் மிகச்சிறந்த வரலாற்று புத்தகங்களையும் சிந்தனை புத்தகங்களையும் தந்த உலக சீர்திருத்த சிந்தனையாளர்களில் ஒருவர் தாமஸ் கார்லைன் என்னும் அறிஞர். அவர் திருக்குர்ஆன் பற்றி பேசும்போது ஓரிடத்தில், உலகில் வெளிவந்திருக்கும் எந்த புத்தகமும் இத்தனை கோடி மனிதர்களின் இதயத்தை இவ்வளவு ஆழமாக ஆட்கொண்டதில்லை. குறிப்பாக திருக்குர்ஆன் மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றும் ஓர் வாழும் வார்த்தை என்று குறிப்பிட்டார். இதே போன்று உலக அளவில் மிகச்சிறந்த ஆய்வாளர்களும் சிந்தனையாளர்களும் திருக்குர்ஆனை ஆய்வு செய்து அதன் வழியாக அது சொல்லும் உண்மைகளையும் அறிவியல் சார்ந்த தகவல்களையும் அற்புதமான வியக்கத்தகுந்த பல்வேறு அதிசயங்களையும் பார்த்து வெவ்வேறு கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். அதில் சில குறிப்பிடத்தகுந்த அறிஞர்களுடைய கருத்துக்களை திருக்குர்ஆன் குறித்து உலக அறிஞர்களின் கருத்து என்னும் தலைப்பில் இன்றைய அறிய வேண்டிய அரிய தகவலை தருகிறார் எழுத்தாளர் குளச்சல் ஆசீம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் வசந்தம் அறிய வேண்டிய அரிய தகவல்கள் பகுதியில் நாம் இன்று பார்க்க இருப்பது
திருமறை குர்ஆனை பற்றி, அதன் உள்ளடக்கம், அதன் மேன்மை, அதன் மொழிச்செறிவு ஆகியவற்றை குறித்து உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள அறிஞர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். சூரா அல் பக்ரா திருமறையின் 2வது அத்தியாயம் 185வது வசனம் சொல்கிறது, ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில்தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் நேரான வழியை தெளிவாக்கக்கூடியதாகவும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கக்கூடியதாகவும் உள்ள திருக்குர்ஆன் எனும் இவ்வேதம் அருளப்பெற்றது. ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகின்றாரோ அவர் அதில் நோன்பு நோற்கவும் என்று இந்த மாதத்தின் சிறப்பை திருக்குர்ஆன் எடுத்து ஏம்புகிறது. ரமலான் மாதத்தின் அளப்பெரிய நன்மைகளில் நோன்பு பிடிப்பது, அதனுடைய திருக்குர்ஆனை ஓதுவது மிக மிக சிறப்பு. உலக வாழ்க்கையில் மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய 5 கட்டாய கடமைகளை இஸ்லாம் வலியுறுத்தும் போது அதில் ஹஜ்ஜை தவிர்த்து ஏனைய 4 கடமைகளை ஒருங்கே நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு புண்ணிய மாதம் ரமலான் மாதம். இந்த மாதத்தில்தான் உலக பொதுமறை திருக்குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வானவர்கோன் ஜிப்ரீல் அவர்களால் அருளப்பட்டது. இத்தகைய சிறப்புமிக்க திருக்குர்ஆனை முஸ்லிம்களாகிய நாம் எந்த அளவு தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதை விட இந்த திருக்குர்ஆனை ஆய்வு கண்ணோட்டத்தில் வாசித்த பலரும் அல்லது நல்லிணக்க கண்ணோட்டத்தில் வாசித்த உலகம் முழுவதும் உள்ள அறிஞர் பெருமக்கள் இந்த திருக்குர்ஆனை சிலாகித்து திருக்குர்ஆன் கூறும் வாழ்வியலை, திருக்குர்ஆன் வெளிப்படுத்தும் பெண்ணுரிமை, சொத்துரிமை, திருக்குர்ஆன் வெளிப்படுத்தும் பல்வேறு ஷரீஅத் சார்ந்த சட்டத்திட்டங்களை அவர்கள் வாசித்து பொருள் புரிந்து வாசித்து அதை பற்றி மிகவும் பெருமையாக குறிப்பிட்டுள்ளார்கள். அப்படி குறிப்பிட்ட ஒரு சில உலக புகழ்பெற்ற அறிஞர்கள் சிலருடைய கருத்துக்களை இன்றைய உரையில் பார்ப்போம். பேரறிஞர் பெர்னாட் ஷா கூறுகிறார், எக்காலத்துக்கும் எந்நாட்டவர்க்கும் ஏற்ற கொள்கைகள், அறிவுரைகள், மக்களை நெறிப்படுத்தும் திட்டங்கள் நிறைந்த திருக்குர்ஆனை வேத நூலாக கொண்ட இஸ்லாத்தை நான் இதயமாற பாராட்டுகின்றேன் என்று பேரறிஞர் பெர்னாட் ஷா அவர்கள் ஒரு முறை குறிப்பிட்டார். அதே போல ஐசக் டெய்லர் என்னும் ஒரு பேரறிஞர் திருக்குர்ஆனை பற்றி குறிப்பிடும்போது, ஆப்பிரிக்காவில் உள்ள காட்டு மிராண்டி பிரதேசத்தில் எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் இஸ்லாம் பரவியதோ அங்கெல்லாம் உள்ள மக்களிடையே குடியிருந்த விபச்சாரம், மது, சூதாட்டம், பெண் சிசுக்கொலை, வாக்கு மாறுதல், கொலை, கொள்ளை முதலிய அநியாயங்கள் அனைத்தும் நிரந்தரமாக அழித்தொழிக்கப்பட்டன. அந்த பிரதேசத்தில் ஏனைய பகுதிகளில் புகுந்த இஸ்லாம் அல்லாத மதங்கள் இத்தீய வழக்கங்களை நிலைப்படுத்தியது. ஆனால் திருக்குர்ஆனும் இஸ்லாமிய மார்க்கமும் அந்த பகுதிகளை செம்மையாக்குவதற்கு உதவியது. அந்த வகையில் திருக்குர்ஆனை நான் பரிந்துரை செய்கிறேன் என்று ஐசக் டெய்லர் எனும் ஒரு பேரறிஞர் குறிப்பிட்டுள்ளார். பேரறிஞர் கார்லைல் கூறும்போது, நம்பிக்கை கொள்ளத்தக்க வேதம் என்று ஒன்றிருந்தால் அது குர்ஆனே ஆகும். அது போதிப்பவை உண்மை பொதிந்தவை, கருத்தாளம் மிக்கவை என்று கூறுகிறார். உலக புகழ்பெற்ற மற்றொரு அறிஞரான மேஜர் லியோனால்டு குறிப்பிடும்போது, திருக்குர்ஆனின் கருத்துக்கள் நேர்வழியை காண துடித்து கொண்டிருந்த நெஞ்சங்களுக்கு நிறைவை தந்து அவற்றை நெறிப்படுத்தியன என்று கூறுகிறார். சர் வில்லியம் மூர் கூறும்போது, கடந்த 14 நூற்றாண்டுகளுக்கிடையே இத்தனை பரிசுத்தமான, பிழை இல்லாத, அப்பழுக்கற்ற கருத்துரைகளை கொண்ட வேதம் குர்ஆனை தவிர வேறு எதுவும் காண கிடைக்கவில்லை என்று கூறுகிறார்.
இப்படி திருக்குர்ஆன் வலியுறுத்தும் வாழ்வியலை, திருக்குர்ஆன் வலியுறுத்தும் அறம் சார்ந்த கருத்துக்களை உலக புகழ்பெற்ற அறிஞர்கள் பலரும் அவற்றை தங்களுடைய ஆய்வுக்காக பயன்படுத்தி அதிலிருந்து நேர்வழி பெற்றதும் தங்களுடைய நேர்மறையான கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார்கள். வாஷிங்டன் இர்வின் என்னும் சொல்லக்கூடிய ஒரு பேரறிஞர் திருக்குர்ஆனை பற்றி கூறும்போது, திருக்குர்ஆனை விட மிகப்பெரிய அற்புதம் உலகில் வேறெங்கும் இல்லை. இந்த திருமுறை படிக்காத ஒரு மனிதரின் மூலமாக வெளியாகியுள்ளது. அதன் நடையழகும் மறக்கவியலாத வாதத்திறனும் கொண்டிருக்கிறது. மனிதர்களாலோ பாசாங்குகளாலோ இவ்விருவரின் ஒன்றுபட்ட திறமையினாலோ இதற்கு நிகரான ஒரு நூலை இயற்றவே முடியாது. இது இறைவனால் அருளப்பட்டதுதான் என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவையா? திருக்குர்ஆன் ஒரு மகத்தான அற்புதம் என்று சொன்னால் அது மிகையாகாது என்று வாஷிங்டன் இர்வின் என்னும் அறிஞர் கூறுகிறார். திருக்குர்ஆனை பற்றி ஜார்ஜ் சேல் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் கூறும்போது, அரேபியாவில் வசித்த பற்பல கூட்டத்தாரின் சிறப்பான இடம்பெற்ற குறைசியரின் பரிசுத்த நூலாகவே குர்ஆன் அருளப்பட்டது என்பதற்கு அந்த குர்ஆனில் காணப்படும் நடையழகு ஓர் எடுத்துக்காட்டு. யாரும் இதற்கு இணையான ஒன்றை கொண்டு வர இயலாது. எனவே இது என்றும் நிலைத்திருக்கும் ஒரு வேத நூல். அற்புதமான இந்த வேதநூல் இறந்தவனை உயிர்ப்பிக்கும் அற்புதத்தை விட உயர்ந்தது. அனைத்துலகிலும் தென் தெய்வத்தன்மையை நிலைநாட்ட திருக்குர்ஆனால் மட்டுமே முடியும் என்று ஜார்ஜ் சேல் என்று சொல்லக்கூடிய அறிஞர் கூறுகிறார். நம்முடைய பாரத தேசத்தைச் சேர்ந்த கவிக்குயில் சரோஜினி அவர்கள் கூறும்போது, மனிதர்களுக்கு ஓர் நீதி நூல் திருக்குர்ஆன். அது சுதந்திரத்தின் பட்டயம், நீதியை போதிக்கும் நிறைவேதம், நடத்தையை நெறிப்படுத்தும் சட்டம். வேறு எந்த மத நூலும் திருக்குர்ஆனைப் போல எல்லா செய்திகளையும் விரிவாக கூறவில்லை என்று கவிக்குயில் சரோஜினி அவர்கள் கூறுகிறார். பெர்னாட் ஷா, உலக புகழ்பெற்ற பேரறிஞர் பெர்னாட் ஷா கூறும்போது, எக்காலத்திற்கும் என் நாட்டவர்க்கும் ஏற்ற கொள்கைகள், அறிவுரைகளை, மக்களை நெறிப்படுத்தும் திட்டங்களை கொண்ட திருக்குர்ஆன் வேத நூலாக கொண்ட இஸ்லாமிய நெறியை தவிர வேறு எந்த வேத நூலையும் கொண்ட நெறிகள் இவ்வுலகில் இல்லை என்பதே கூற முடியும் என்று பெர்னாட் ஷா கூறுகிறார். இவ்வளவு நேர்த்தியான நடையழகை கொண்ட திருக்குர்ஆனை ஜெர்மானிய தத்துவ அறிஞர் கேத்தே கூறும்போது, நான் குர்ஆனை படிக்கும் போதெல்லாம் அது புத்தம் புதிவாகவே பொலிகிறது. எவ்வளவு ஆழமாய் இந்த வேதத்தை சிந்தித்து உணர்கிறோமோ அதைவிட அதிகமான ஆழ்ந்த உயர்ந்த கருத்துக்களால் அதன்பால் நம்மை மெல்ல மெல்ல ஈர்த்து விடுகிறது. தன்னை படித்தவர்களை இறுதியில் தன்பால் ஆர்வமிக்கவர்களாக மாற்றிவிடுகிறது. அந்த வகையில் இந்த வேதம் எல்லா வகையிலும் ஒரு புரட்சியை தாங்கிய வேத நூலாகும் என்று நம்முடைய ஜார்ஜ் வாஷிங்டன் கூறுகிறார். அதுபோல திருக்குர்ஆனை குறித்து ஏராளம் அறிஞர்கள் கருத்துக்கள் பகிர்ந்திருந்தாலும் மேஜர் லியோனார்டு வார்த்தைகளில் ஒரு வேதத்தின் தூய்மையையும் உயர்வையும் மனிதனின் மூளையிலேயே அது ஏற்படுத்தும் பலாபலனையும் கொண்டு கணக்கிடுவதென்றால் நிச்சயமாக அனைத்து வேதங்களிலும் தனிச்சிறப்பு மிக்கது குர்ஆன் ஒன்றே என்று நான் கூறுவேன். அதுபோல தெய்வீக குரல் என்பது உலகில் ஒரு பொருளாக, அந்த பொருளும் முழு வடிவுடையதாக இருக்குமேயானால் அது குர்ஆன் என்னும் வேத நூலாகத்தான் இருக்க முடியும் என்று ரெவரன் அர்மக்சபல் என்னும் அறிஞர் கூறுகிறார். எழுத படிக்க தெரியாத உம்மி நபி முகம்மது ஒரே நேரத்தில் 3 முக்கிய கொள்கைகளான சமுதாய அமைப்பு, மதம், அரசியல் முறை ஆகியவர்களுக்கு வித்திட்டார். சொல் நயத்திற்கோர் எடுத்துக்காட்டும், முக்கிய கடமைகளை விளக்கும் சட்டங்கள், வணக்கம் பற்றிய கட்டளைகள் இன்றைய உலகில் 6 ஒரு பகுதியினர் பின்பற்றும் தூய மறை என கருதப்படும் ஒரு வேத நூல் உண்டு என்றால் அது திருக்குர்ஆன் தான். அதன் உலகுக்கு அளித்துள்ள வசனங்கள் அற்புதமானவை என்று
அலெக்ஸ் லவாசின் என்னும் ஒரு அறிஞர் கூறுகிறார், குர்ஆனின் நடையழகு அரபு இலக்கியத்திலேயே சிறந்ததாகும். அதன் சொல் நயத்திற்கு ஈடும் இல்லை, இணையும் இல்லை. அதை படித்தால் ஒரு பரிசுத்த லட்சிய வாழ்வை அது நமக்குள் ஏற்படுத்துகிறது என்று பாப்புலர் என்சைக்ளோபீடியா தனது பதிப்புரையில் கூறுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க உலகின் பல நாட்டு அறிஞர்களாலும் பாராட்டப்படும், அதற்கு புகழுரை சூட்டப்படக்கூடிய இந்த திருக்குர்ஆன் இறங்கிய ரமதான் மாதத்தில் நாம் இருக்கிறோம். இறைவன் நமக்கு அனைத்து அருள் வளங்களையும் வாழ்க்கையின் அனைத்து நிலையிலும் உள்ள சுகத்திற்கும் சோகத்திற்குமான அனைத்து தீர்வுகளையும் தன்னகத்தை கொண்டுள்ள திருக்குர்ஆன் முஸ்லிம்களுக்கு அருளப்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல. இது உலக மாந்தர்களுக்கு ஒரு வேத நூலாக இருக்கிறது. இந்த சூரா அத்தியாயம் 17 9வது வசனம் அதைத்தான் சொல்கிறது. நிச்சயமாக இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு தெளிவான மிக நேரான வழியை அறிவிக்கின்றது. வாக்குறுதிகளையும் உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவதில் நாம் கவனமாக இருக்கக்கூடாது. ஊதாரித்தனம் உட்பட சமூகத்திற்கு மனித வாழ்க்கையில் தேவைப்படாத வீண் விரயம், ஊதாரித்தனம், வாக்கு மீறுதல், எந்த வகையான தீவினைகளுக்கும் திருமறை குர்ஆன் தீர்வை தருகிறது. பெண் விடுதலை, பெண் உரிமை, பெண்களுக்கான சகல சுதந்திரம், இஸ்லாம் பெண்களுக்கு ஒரு அத்தியாயம், அந்நிசா என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயமே திருக்குர்ஆனில் இருக்கிறது. அதுபோன்று இவ்வுலகில் மனிதர்களை தவிர விலங்குகள், கால்நடைகள், பறவைகள், ஏன் சிலந்திக்கு கூட ஒரு அத்தியாயம் திருக்குர்ஆன் இருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த மாதம் ரமதானின் மாதம். இந்த ரமதானின் மாதத்தில் திருக்குர்ஆனோடு தொடர்பில் இருப்போம். திருக்குர்ஆனை உலகின் பல அறிஞர்களும் அதை சிலாகித்து பேசுவது நமக்கு பெருமையாக இருந்தாலும், அந்த திருக்குர்ஆனுடைய தோற்றுவாய் அது வழிகாட்டும் வான்மறையினுடைய தோற்றுவாய். அந்த சூரத்துல் ஃபாத்திகாவின் தமிழை, அது திருமறை தற்பொழுது உலகம் முழுவதும் அது மொழிபெயர்க்கப்படாத எந்த மொழியும் இல்லை. தமிழில் ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி அவர்கள் மொழிபெயர்த்த பிறகு தமிழிலும் தற்போது 25க்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. இந்த தமிழில் மொழிபெயர்ப்பு வந்த பிறகு அதை வாசிப்பவர்களுடைய எண்ணிக்கை முஸ்லிம்களை விட பிற சமூகத்தவர் திருக்குர்ஆனினுடைய மொழியாக்கங்களை வாசித்து ஐரோப்பிய நாடுகள், மேற்கத்திய நாடுகளில் திருக்குர்ஆனை ஆய்வு கண்ணோட்டத்தில் வாசிக்க துவங்கிய பலரும் பிற்காலத்தில் அவர்களுடைய ஆய்வு முடிவுகள் தற்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வகையில் இருப்பதால் கடைசியில் இஸ்லாத்தை தழுவியதாக தான் வரலாறு. அந்த வகையில் திருமறையை போற்றுவோம், திருக்குர்ஆன் வாழ்வை வழி நடப்போம். திருமறையை நாமும் வாசித்து நம்மை சார்ந்தவர்களுக்கும் சகோதரர்களுக்கும் சகோதர சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் அதை கொண்டு சேர்ப்பதற்கு நம்மாலான முயற்சிகளை செய்வோம். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு அரிய தகவல்களுடன் நாளை உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும். அரசியல், சினிமா, வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். திருமண விளம்பரம், ஓர்டிங் போர்டுகள், உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், மவுண்ட் ரோட், அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 9400074666. வல்ல இறைவனை பார்த்துவிடும் ஆசை உலகில் பிறந்த அத்தனை இஸ்லாமியர்களுக்கும் இருக்கிறது என்றாலும் அது உலக வாழ்க்கையில் சாத்தியமில்லை என்று அறிந்ததன் காரணமாக அந்த ஆசையை பேராசை கொள்ளாமல் இருக்கிறோம். என்றாலும் ஒரு கவிஞருக்கு, பாடகருக்கு, புலவனுக்கு, புனையும் ஆற்றல் படைத்தவருக்கு இறைவனை நேரில் அழைத்து பேசுவது மிக இயல்பான விஷயம். சூஃபிகள் எப்போதும்
தங்களை இறைவனோடு நேரடி உரையாடல்களோடு ஒப்புக்கொடுத்து பேசுவார்கள். அவர்கள் நேரடி உரையாடல்களை நிகழ்த்தி அதை கவிதை வழியாக உருவாக்கி வைப்பார்கள். அப்படி தமிழில் இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஆவலினாலே பாடுகிறேன் என்று ஹனீஃபா பாடிய ஓர் அற்புத பாடலை தர தக்கலை இஸ்லாமிய மாதிரி தொடக்கப்பள்ளியின் மாணவர் முஹம்மத் முஹாஃபிஸ் அவர்கள். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. P. Muhammad Muhafiz, UKG, IMS Nursery and Primary School, Takkalai. இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆழத்திலே தான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். உள்ளத்தினால் உன்னை உறவு கொண்டேன், உள்ளதே நான் உறவு கொண்டேன். உள்ளத்தினால் உன்னை உறவு கொண்டேன், உள்ளதே நான் உறவு கொண்டேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். காலச்சூழலை அறிவிப்பு செய்து வெளியிடும் செய்திகளை பத்திரிகைகளிலே படித்திருப்போம், வானொலிகளிலே கேட்டிருப்போம், தொலைக்காட்சிகளிலே பார்த்திருப்போம். குறிப்பிட்ட இடத்தில் மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது, மழை பெய்யலாம், பெய்யக்கூடும் என்றெல்லாம் அறிவிப்பு செய்வார்கள். காலச்சூழலை கணித்து, தட்பவெப்பத்தை கணித்து, காலத்தை கணக்கிடும் கருவிகளின் துணை கொண்டு இந்த காலச்சூழல் சார்ந்த தகவல்கள் செய்திகளாக வெளியிடப்படும். ஆனால் அது நிச்சயமாக நடந்தேறும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. எப்போது வேண்டுமானாலும் மேகங்கள் கலைந்து செல்லலாம், வெப்பத்தில் சலனம் ஏற்படலாம், வெப்ப மாற்றங்கள் ஏற்படலாம், கடல் நீர் மட்டம் உயர்வடையலாம், தாழ்ச்சி அடையலாம். இதன் காலத்தை பொறுத்தே மழை பெய்வதும் பெய்யாததும் இருக்கிறது. எனவே இவை அனைத்தும் இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடியது என்பதால் அதை கணித்து பேசுகிற வாய்ப்பு என்பது நிச்சயமாக மனிதர்களுக்கோ மனிதர்கள் கண்டுபிடித்து தருகிற கருவிகளுக்கோ உறுதியாக இல்லை என்றே சொல்ல முடியும். ஆனால் குரானிலே அல் வாக்கியா என்ற வசனம் காலம் நிச்சயமாக நிகழ்த்தும் என்பதை மையப்படுத்தி சில செய்திகளை வரிசைப்படுத்துகிறது. இதோ திருக்குரான் வசனம் தரும் கருத்தும் வாழ்வியலும் பகுதியில் சூரத்துல் அல் வாக்கியா தரும் தகவலை பேசுகிறார் உளவியல் ஆலோசகர் பானு அப்துல்லா அவர்கள். இசை முரசு இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூறாக்கள் சொல்லும் வாழ்வியலும் சிந்தனையும் இந்த பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சூரா வாக்கியா. வாக்கியா இதோட பேர். இதோடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா நிகழ்வு இல்லைன்னா நிகழ்ச்சி, கண்டிப்பாக நிகழக்கூடியது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. மறுமை நாள் அப்படிங்கிறது நிச்சயமாக வரக்கூடியது அப்படிங்கிறத முதல் வசனங்கள் எல்லாமே வலியுறுத்தும். அடுத்தது பார்த்தோம்னா மக்களில் 3 பிரிவுகள் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு காட்டி கொடுக்குது. அப்புறம் பார்த்தோம்னா படைப்புடைய மீதான நம்ம சிந்தனைகளை அதை பற்றி சூறாக்கள் சொல்லுது. சம்பாத்தியம் அப்படிங்கிறது இறைவனுடைய கைவசத்தில் தான் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த சூறா சொல்லுது. சூறா வாக்கியா நமக்கு சொல்றது உலக வாழ்க்கை சோதனை தான், எல்லா செயல்களும் விளைவுகளுக்கும் நன்றி உணர்வுக்கும் நல்ல செயலுக்கு கண்டிப்பா வெற்றி இருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு தெரியப்படுத்துது. மக்கள்ல 3 பிரிவு யாருன்னு பார்த்தா முந்திக் கொண்டோர், வலப்புறத்தார், இடப்புறத்தார். அதே மாதிரி செல்வமும் வறுமையும் இறைவனுடைய சோதனையை தவிர அது கண்ணியத்தோட அடையாளம் இல்லை அப்படிங்கிறதையும் இந்த சூறா மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். உணவை கொடுக்கறது அல்லாஹ் மட்டும்தான் அப்படிங்கிறதையும் நமக்கு இந்த சூறா எடுத்துக்காட்டுது. வாழ்க்கையில நன்மை சோதனை ரெண்டையும் நம்ம அறிவோடு எப்படி அணுகணுங்கிறதையும் நன்றி உணர்வை வளர்க்குறது, அதாவது நம்ம சுற்றி இருக்கிற எல்லா நன்மையான விஷயங்களை கவனித்து நன்றி உணர்வை அதிகமாக வளர்க்குறது எப்படிங்கிறதுக்கும், அதே மாதிரி பாவங்களை தவிர்க்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் நினைவூற்ற ஒரு சூறா தான் இது.
நல்ல செயல்களை நம்ம செய்யறதுக்கு, நம்ம மன அமைதி நமக்கு வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த சூறா நம்ம படிச்சு பார்த்தோம்னு சொன்னா ஒரு பெரும்பகுதி நமக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். நம்ம எப்படி குர்ஆனை ஓதுறதுக்கு எஃபோர்ட் போடுறோமோ அதே மாதிரி அர்த்தம் புரியறதுக்கும் நம்ம எஃபோர்ட் போடுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஜஸாகல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டுச் சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடிதா, சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார் போன்றவை, சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க. போன் 253983, பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. முஸ்லிம் சமூகத்தில் கல்வி மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. தொடக்க கால இஸ்லாமியர்களிடம் மிகச்சிறந்த கல்வி அறிவு இருந்திருக்கிறது. ஒருங்கிணைந்த இந்தியாவாக வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் கூட பல்கலைக்கழகத்தினுடைய மிகச்சிறந்த வல்லுநர்களாக, பேராசிரியராக, ஆசிரியர்களாக அளவில் இஸ்லாமிய பெண்கள் பட்டமாண்டிருக்கிறார்கள், ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். எல்லா பொறுப்புகளையும் மிகச் சிறப்பாக இஸ்லாமிய பெண்கள் செய்திருக்கிறார்கள். ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக மகாத்மா காந்தி அறிவித்த ஒத்துழையாமை இயக்கத்தை தொடர்ந்துதான் இஸ்லாமிய பெண்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய இருள் சூழ்ந்து விட்டது. ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதாக கூறி தங்கள் பெண் குழந்தைகளின் படிப்பு உள்ளிட்ட அவர்களின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய இருளை சூழ்த்தி கொண்டார்கள் அன்றைய பெற்றோர்கள். தற்போது தொடர்ச்சியாக ஒரு 25 ஆண்டு காலம் ஏற்படுத்திய கல்வியின் விழிப்புணர்வு காரணமாக இப்போது ஏராளமான பெண்கள், குடும்பத்தின் அனைத்து பெண்களும் பட்டதாரிகளாக இருக்கிறார்கள். சிறுபான்மை பெண் கல்லூரிகள் தனித்துவமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. சிறுபான்மை பள்ளிக்கூடங்கள் இஸ்லாமியர்களுக்காக தனித்துவமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. பெண்கள் கல்வியில் மேம்பட்டு வருகிறார்கள். ஒரு ஆண் கற்கிற கல்வி அவனுக்கு பலனளிக்கும், ஒரு பெண் கற்கிற கல்வி அந்த குடும்பத்திற்கு பலனளிக்கும் என்பதால் பெண்களை அதிகம் படிக்க நாம் வலியுறுத்துவோம். இயன்றவரை பெற்றோர்களே தங்கள் பிள்ளைகளை ஒரு முதுகலை பட்டத்தை நிறைவு செய்ததற்கு பிறகு திருமண வாழ்க்கையிலே ஈடுபடுத்துங்கள். ஏனென்றால் எல்லா பெண்களுக்கும் கணவன் வழியாக கல்வி கற்கும் வாய்ப்பு கிடைத்திடாது. எனவே பெற்றோர்களே தங்களுடைய பிள்ளைகளை இளங்கலை மட்டுமல்லாமல் முதுகலைமான பட்டம் பெற்ற ஒரு பிள்ளையாக ஒரு திருமணத்திற்கு தயார்படுத்திவிட்டால் அந்த குடும்பம் கல்வி பெற்றுவிடும் என்பதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இதோ குளச்சல் ஓரியன் மெட்ரிக் பள்ளி மாணவி ஆதிரா பெண் கல்வி பற்றி பேச வருகிறார். அன்புக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஆதிரா. நான் குளச்சல் ஓரியன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்றேன். இன்று நான் பெண் கல்வி என்னும் தலைப்பில் சில கருத்துக்களை பேசுகிறேன். ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்தை அளவிடும் அளவுகோல் பெண்களின் நிலைமையே ஆகும். பெண்கள் கல்வி கற்றால் அது ஒரு குடும்பத்தின் மட்டும் அல்ல, ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் அடித்தளமாக அமைகிறது. ஒரு பெண் குழந்தைக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய வைத்தால் அது ஒரு குடும்பத்தையே முன்னேற்றம் அடைய வைப்பதற்கு சமமாகும். பெண் கல்வி என்பது வெறும் எழுத்தறிவு மட்டும் அல்ல, அது அறிவு, சுயநம்பிக்கை, உரிமை உணர்வு மற்றும் தன்னம்பிக்கையை அளிக்கிறது. கல்வி அறிவு பெற்ற பெண்ணால் தன்னுடைய வாழ்க்கையை தானே தீர்மானிக்க முடியும், குடும்பத்தின் நலனை கவனிக்க முடியும். அவர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பாள். சமூக அநீதிகளை எதிர்த்து நிற்கும் தைரியம் பெறுவாள்.
இன்றைய உலகில் பெண்கள் மருத்துவம், பொறியியல், அரசியல், விளையாட்டு, விண்வெளி போன்ற பல துறைகளில் சாதித்து வருகின்றனர். கல்வி இல்லை என்றால் பெண்கள் இத்தனைய சாதனைகளை செய்ய சாத்தியமில்லை. இன்றைய காலகட்டங்களிலும் சில இடங்களில் பெண்களுக்கு எதிரான தடைகளான வறுமை, பழைய எண்ணங்கள், பாலின பாகுபாடு ஆகியவற்றால் பெண்களுக்கு கல்வி கிடைக்காமல் உள்ளது. இத்தகைய தடைகளை அகற்றுவது நாம் ஒவ்வொருவரின் கடமையாகும். மலராய் பிறந்தாள் பெண், மறையாத ஒளி அவள் கண். கல்வி என்ற தீபம் ஏந்தினால் கனவுகள் எல்லாம் நனவாகுமே. எழுத்தின் வெளிச்சம் சேர்ந்திடில் இருள் எல்லாம் விலகிடும். பெண் உயர்ந்தால் உலகமே புதிய ஒளியால் மலர்ந்திடும். எனவே ஒவ்வொரு பெண் குழந்தையும் கல்வி கற்க வைத்து அவளை முன்னேற வைக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். பெண் கல்வி என்பது ஒரு உரிமை மட்டும் அல்ல, அது ஒரு புரட்சி. பெண் கல்வி கற்றால் குடும்பம் முன்னேறும், குடும்பம் முன்னேறினால் நாடு முன்னேறும். ஒரு பெண்ணின் கையில் புத்தகம் வைத்தால் அவளின் வாழ்க்கை மட்டும் அல்ல, ஒரு தலைமுறையின் எதிர்காலமும் பாதுகாக்கப்படுகிறது. எனவே நாம் அனைவரும் ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் கல்வி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். பெண் உயர்ந்தால் நாடு உயர்வு பெறும். பெண் கல்வியில் வளர்ந்தால் உலகம் வளம் பெறும் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக வேகமாக காலத்தை சுழற்றி ரமலானின் இறுதி நாட்களுக்கு நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது நம் வாழ்வியல் சூழல். இந்த ரமலான் மாதத்தை அடைந்தவர்களுக்கு என்னவெல்லாம் நன்மைகள் இருக்கிறது, இந்த ரமலான் எதையெல்லாம் நமக்கு தந்திருக்கிறது என்பதை நாம் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டால்தான் ரமலான் மாதத்தில் சேகரித்த இந்த நன்மைகளை, ரமலான் மாதத்தில் பழகிக்கொண்ட நம் வணக்க வழிபாடுகளை, நாம் ரமலானை ஒட்டி மாற்றிக்கொண்ட நம்முடைய வாழ்வியல் நடப்புகளை அடுத்த 11 மாதத்திற்கு எடுத்து சென்று நம்மை பக்குவப்பட்ட மனிதர்களாக, இறைவன் விரும்புகிற மனிதர்களாக நம்மை உருவாக்கி கொள்ள முடியும். அதற்கு ரமலானை அடைந்தவர்களுக்கு கிடைக்கும் பெரிய பயன் என்ன என்பதை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதோ திருவிதாங்கோடு இஸ்லாமிய மாதிரி பள்ளியின் முன்னாள் மாணவி ஃபஜிலா பர்வீன் அவர்கள் ரமலான் மாதத்தை அடைந்தவர்கள் என்னும் தலைப்பில் உரை தர வருகிறார். அனைவருக்கும் எனது அன்பான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஃபஜீலா பர்வீன், திருவிதாங்கோடு இஸ்லாமிய மாதிரி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் முன்னாள் மாணவி. வான்புகழை பெற்றுத்தரும் மாண்புகளை கொட்டித்தரும் நோன்புகளின் கலவரையாம் ரமலானில் இருக்கின்றோம் நாம். இந்த நல்ல நேரத்தில் எனது சில நிமிடங்களை உங்களோடு ஒரு கலந்துரையாடலுக்கு செலவிடலாம் என நினைக்கிறேன். ரமலான் மாதம் எத்தகைய மகத்துவம் உடையதென்றால், அதில்தான் மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டும் திருக்குர்ஆன் எனும் வேதம் இறக்கப்பட்டது. அது நன்மை தீமைகளை பிரித்தறிவித்து நேரான வழியை தெளிவாக்கக்கூடிய வசனங்களை உடையதாகவும் இருக்கிறது. ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோற்கவும் என்பது திருமறையின் நோன்புக்கான அழைப்பு. நன்மை தீமைகளை பிரித்தறிவித்து நேர் வழிகாட்டும் மறை கிடைத்த பெருமைகளுக்கு நோன்பிருக்கச் சொல்கிறான் இறைவன். நன்றியுடன் நோன்பிருந்தால் நமக்கு என்ன நன்மை என்பதையும் இறைவன் சொல்கிறான். நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் உள்ளவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆகக்கூடும். ஆம், சரியான முறையில் நோன்பினை அனுசரித்தால் நாம் உண்மையான இறையச்சம் உடையவர்களாக ஆக முடிகிறது. தொழுகையை பற்றி இறைவன் சொல்வதென்ன?
நிச்சயமாக தொழுகை மானக்கேடான செயல்களில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் மனிதனை விலக்கிவிடும். இறையச்சம் பெறுவது பற்றியும் நல்வழி பெறுவது பற்றியுமான இது போன்ற வசனங்களையெல்லாம் மீண்டும் மீண்டும் எடுத்து கூறுவது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. ஏனென்றால் வலை வீசி காத்திருக்கும் வலைத்தளங்கள் மனிதரை நிலைகுலையச் செய்திடும் காலகட்டம் இது. அண்ட சராசரங்கள் அடங்கிய ஞானத்தை படைத்த இறைவன் அத்தனையையும் நிர்வகிக்கக்கூடிய ஞானத்தை மனிதனுக்குள் அமைத்திருக்கிறான். ஆனால் அதனை முறைப்படுத்தி செயலாற்றும் திறமையையும் உரிமையையும் மனிதனிடமே விட்டுள்ளான். அளவோடு சமைப்பதற்கு உதவிடும் நெருப்பே அளவின்றி அத்தனையையும் எரிப்பதற்கு காரணமாய் அமையும். நாம் அதனை பயன்படுத்தும் விதம் போலவே அதன் வினைகளும் விளையும். அதுபோலவே அனைத்து பொருள்களிலுமே இரு வினைகளும் அடக்கம். நம்மிடையே இன்று மூச்சோடு கலந்திருக்கும் கைபேசிகளும் கணினிகளும் நமது வாழ்வின் திசைகளை தீர்மானிப்பவையாய் ஆகிவிட்டன. நல்வினையும் தீவினையும் நிறைந்து கிடப்பினும் எவ்வினையை நாம் கண்டடைவோம் என்பது பெரும் சவாலாகவே அமைந்துள்ளது. அதிலும் சமீப காலமாக நம்மை திகைப்பில் ஆழ்த்தியிருக்கும் AI எனும் பிரம்மாண்டம் சத்தியத்தை பிரித்தறியா வண்ணம் நமது மூளையை மழுங்கடித்து வைத்திருக்கிறது. நான் தானா என்ற சந்தேகத்தை கூட நமக்கு ஏற்படுத்தும் அளவிற்கு உண்மையையும் பொய்யையும் ஒருபோலாக்கி நம்மை பித்தர்களாக்கி வைத்திருக்கிறது. இத்தகைய காலகட்டத்தில் நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமென்றால் நமது மார்க்கம் கற்றுத்தரும் பாடங்களை நாம் உணர்ந்து பயணிக்க வேண்டியுள்ளது. நமது மறை சொல்லும் பாதைதனில் நமது பாதைகளை நமது இலக்காக்க வேண்டியுள்ளது. மாயைகளில் இருந்த இந்த மாய உலகின் ஏமாற்றுதல்களில் மயங்கி போய்விடாமல் நாளைய மறுமை வாழ்விற்காய் நாம் நம்மை தயார் செய்ய வேண்டியுள்ளது. இப்போது நான் முதலில் கூறியவற்றை நினைவு கூறுங்கள். இறையச்சம் வலுப்பெற நோன்பு நம் துணையாய் வரும். நன்மை தீமைகளை பிரித்தறிய திருமறை நம் துணையாய் வரும். மானக்கேடானவற்றை தவிர்த்திட தொழுகை நம் துணையாய் வரும். ஜக்காத் நம் பொருட்களை தூய்மைப்படுத்தும். இவற்றையெல்லாம் நாம் வெற்றியுடன் செயலாற்றிடத்தான் ஒரு முழு பயிற்சி மாதமாக ரமலானை அடைந்திருக்கிறோம். எவர் ஒருவர் ரமலானை அடைந்துவிட்டு அதன் பலன்களை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர் மீது சாபம் உண்டாவதாக என ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்ன நிகழ்வினை இந்த நேரம் நினைவில் கொண்டு முழுமையாக பயிற்சி எடுப்போம். முழுவதுமான வாழ்விலும் கடைபிடிப்போம். வலைகளை கிழித்தெறிந்து நிலையான வாழ்விற்கு வழிவகுப்போம். முழுமையான ரமலானின் பலன்களை அடைந்திடுவோம் இன்ஷா அல்லாஹ். வஸ்ஸலாம். உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது முகபத் பிளஸ் பார்மசி, சுபைதா பிரசவ லேகியம், அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். பெண்களுக்கு பிரசவத்தினால் ஏற்படும் ஆரோக்கிய இழப்புகளை ஈடு செய்வதோடு உடல் சோர்வை குறைத்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்கச் செய்கிறது. தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் மருந்துகள் மற்றும் பிரசவ லேகியம் தேவை உடையவர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு எண் 9965278907. இறைவன் தன் இறுதி தூதருக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை வழங்கியிருக்கிறான். ஒரு நாள் பொழுதில் உலக முஸ்லிம்கள் குறைந்தபட்சம் 5 வேளை தொழுகையிலாவது இறைவனை எண்ணிக்கொள்வதைப் போல வேறு எந்த இறை தூதர்களையும் உலகில் தோன்றிய எந்த நபிமார்களையும் எண்ணிக்கொள்ளாவிட்டாலும் நிச்சயமாக ஒரு நாளில் 5 பொழுதிலேனும் பெருமானாரை, இறைவனின் இறுதி தூதரை எண்ணிக்கொள்வார்கள். அது மிகப்பெரிய வாய்ப்பு. இறைவன் பெருமானாருக்கு வழங்கிய மிகப்பெரிய செல்வம், மிகப்பெரிய அங்கீகாரம். அவர்கள் மீது உலக முஸ்லிம்களை ஒரு நாள் பொழுதில் குறைந்தபட்சம் 5 முறையேனும் ஸலவாத் சொல்லும் வாய்ப்பை வல்ல ரஹ்மான் உருவாக்கி தந்திருக்கிறான். அதுவல்லாமல் எப்போதெல்லாம் பெருமானாரின் சிந்தனை தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் அவர் புகழை பாடுவோம். இதோ தூத்துக்குடி மாவட்டம் 6ஆம் பண்ணை இசத்துல் ஹைராத் மாணவர்கள் முஹம்மத் நவீஸ் மற்றும் முஹம்மத் சஃப்வான் தரும் நபி பாடல் ஒன்று கேட்கலாம்.
அஸ்ஸலாமு அலைக்கும். தூத்துக்குடி மாவட்டம் ஆறாமண்ணை இஸ்ஸத்துல் ஹைராத் மதர்சா மாணவர் எஸ் முகமது நபீஸ் மற்றும் ஆர் முகமது சஃபான். உலகமெங்கும் இசை முரசு எஃப்எம்ஐ கேட்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பாடல்களை கூற வந்துள்ளோம். இனிய ரபியுல் அவ்வலிலே 6 தினங்கள் சென்ற பின்பு புனித முகமது அபகரித்தார். புவியினில் பேரொளி பரப்பி நின்றார். 25 வயதினிலே இன்ப ஹதிஜா நாயகியை திருமணம் செய்து கைப்பிடித்து திவ்ய வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். 40 வயதில் நபித்துவத்தை நாயகின் புரளை அடைந்த பின்பு வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். எங்கள் முகமது நபி பெருமாள் 53 வயதிலே அழகிய மக்கா நகர் துறந்து வையம் புகழ வெற்றி கண்டார். எங்கள் முகமது நபி பெருமாள் 63 வயதிலே அவனியல் துறையில் ஆக்கிவிட்டு இறைவனை நாடி விரைந்து சென்றார். இன்னாலில்லாஹி என மொழிவோம். அண்ணல் முகமது மறைந்திடும் அந்நாள் உதைத்த பொன்மொழிகள் என்றும் நமக்கு வழிகாட்டும். ஏற்று நடந்து ஜெயம் பெறுவோம். ஏற்று நடந்து ஜெயம் பெறுவோம். ஏற்று நடந்து ஜெயம் பெறுவோம். உலகத்தில் ஏராளமான சிந்தனையாளர்கள் தோன்றி நிறைய அறக்கருத்துக்களை கொண்ட சிந்தனைகளை கொண்டு பெரும் இயக்கங்களை கட்டமைத்திருக்கிறார்கள். பல வேதங்கள் பல சமயங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. தத்துவ அறிஞர்களை பின்பற்றி வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டவர்கள் உண்டு. குறிப்பாக புத்தரின் போதனைகளை கொண்டு அல்லது கன்ஃபியூசியஸின் சிந்தனைகளை கொண்டு வாழ்வியலை அமைத்து கொண்டவர்கள் உண்டு. தமிழகத்தில் முத்துக்குட்டி என்னும் ஐயா வைகுண்டரின் சிந்தனையால் கவரப்பட்டதைப் போல உலக அளவில் இதுபோன்ற சிந்தனையாளர்களால் கவரப்பட்டவர்கள் உண்டு. இவையெல்லாம் தாண்டி திருக்குரான் இஸ்லாம் ஒரு அற்புதமான சித்தாந்தத்தை பேசுகிறது. அதுதான் இஸ்லாம் உலகுக்கு தந்த ஒரு புதுமையான சன்மார்க்கம். உலகில் மற்ற சன்மார்க்கங்கள் தராத, மற்ற வேதங்கள் வழியாக பேசப்படாத, உலகின் மிகச்சிறந்த திருக்குரானுடைய வசனங்கள் பேசுகிற உண்மைகளை மெய்ப்பிக்கும் அந்த சன்மார்க்கத்தை நன்னிமா வீட்டு திண்ணையில் பேசுகிறார் எழுத்தாளர் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள். இசை முரசு எஃப்எம் இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அது யார் அது வாரது அத்தர் மனத்தோட அடாவே என் பேர இப்ராமு. ஏ அத்தா, எப்போ சவர் வந்தியத்தா? நல்லா இருக்கேல? நீங்கள் அரபு நாட்டில் இருக்கிற பக்கம் இருக்கிற நம்ம மனுஷருங்க எல்லாம் நல்லா இருக்குதுல அத்தா? என்னை பெத்த ராசா ஐயாவு, நீங்கள் என் தங்க பேரனுல. வாங்க வாங்க, இந்த சலுவா நன்னியை தேடி வந்துட்டியே. அட என்ன பெத்தாரு? வாத்தா வாத்தா, இந்த குறிச்சியில் உட்காரத்தா வாத்தா. அஸ்ஸலாமு அலைக்கும் நன்னிம்மா. இறைவன் அருளால் நம்ம பயலுக சொந்தம் சுருத்து நான் எல்லாரும் நம்ம பக்கம் இருக்கிறவளாம் நல்லா இருக்காங்க நன்னிம்மா. நான் உங்கள் முன்னால் குறிச்சியில் உட்கார்றவளாக்கும் அந்த அளவுக்கா நன்னி நான் வளர்ந்துட்டேன். எப்போ நன்னிம்மா நான் அப்படி ஆனேன்? இனிமேல் ஆக போகிறேன் நன்னிம்மா. நான் நேற்றே வந்துட்டேன். வந்ததுலேருந்து நன்னிம்மா தீதாரை பார்க்கணும்னு இப்போ ஓடி வந்துட்டேன் நன்னிம்மா. உங்ககிட்ட கேட்ட பயானு ஹதீஸு நல்ல புத்திமதிதேன். வேறு எந்த கெட்ட பழக்கத்துக்கும் ஆளாகாமல் எங்களை காப்பாற்றி வச்சுருக்கு. இப்போது நீங்கள் நல்லதெல்லாம் சொல்ல நான் கேட்கத்தே வந்திருக்கேன் நன்னிம்மா. நீங்கள் எனக்கு கொஞ்சம் என்ன உங்களால் என்ன முடியுமோ சொல்லுங்கள் நன்னிம்மா. கொஞ்சம் இருந்துட்டு போகணுந்தே வந்தேன். ஏன் அத்தா, இத்தனை சிறப்போடு கேட்குற உங்களுக்கு நான் சொல்லாமல் யாருக்கு சொல்ல போகிறேன்? இஸ்லாமிய சன்மார்க்கத்தோட
சிறப்பாக சொல்கிறேன் கேளுங்கத்தா. இஸ்லாமிய சன்மார்க்கம் ஒன்று ஏகத்துவம், தௌஹீத்து, அல்லாஹ் ஒருவனே, அவனுக்கு நிகர் யாரும் இல்லைங்கிற கொள்கை. 2 வழிபாட்டு முறை, இபாதத்து, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இதெல்லாம் கட்டாய கடமையை அதை கட்டாயம் நிறைவேற்றுறது. 3வது நன்னடத்தை, அக்லாக், உண்மையை பேசுறது, நேர்மை, பொறுமையாக இருக்கிறது, பிறருக்கு உதவுறது, நல்லொழுக்கத்தோடு வாழ்கிறது தான். 4வது சமத்துவம், இந்த நீதி, சாதி இனம் மொழி வேறுபாடு இல்லாமல் அனைவரும் சமம்ண்டு நீதியை நிலநாட்டுறது. 5வது இறை அச்சம், தக்குவா, இறைவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிறது. இஸ்லாம்னாலே அமைதி, சமர்ப்பணம், அப்புறம் இறைவன் விருப்பத்திற்கு கீழ்ப்படுகிறது. அதனோட பொருள் அதுதேத்தா. ஆமாம், உலகம் முச்சோடு இருக்கிற சகோதரத்துவம், மனித நேயத்தை போதிக்கிற வாழ்க்கை நெறி. அதுக்கு நம்ம குணத்தில் இருக்குது. எல்லா நன்மையும் நம்ம குணத்தில் தான் இருக்குது. தீமை நம்ம உள்ளத்தில் அப்படியே ஊசலாடிக்கிட்டே இருக்கும். இந்த கடிகாரத்தில் அப்படியே மணி ஆடு பற்றியில் அப்படி ஊடாடும். அந்த ஊசாட்டத்தை படக்குன்னு நிப்பாட்டி போடணும். அல்லாவோட தூதர் அண்ணல் முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீதியோடு இருக்கிறவங்க இதயம் ஆணுமா நிம்மதியாக இருக்குமா. நீதியில் தடுமாறுற இதயம் ஆணுமாலாம் சங்கடத்தை சந்திக்குமாத்தா. ஆமாம், பார்த்துக்கங்க. சன்மார்க்கம், இஸ்லாமிய சன்மார்க்கம்னு தெரியாதவங்க இருக்காங்க. அந்த சன்மார்க்கத்தை நம்ம உலகத்துக்கு அறிவிக்கணும். நல்ல பண்புங்கிறது கருணை, கரிசனம், உதவி செய்கிறதுல தாராளமாக இருக்கிறதுதே இந்த விசுவாசிகளோட, இறை விசுவாசிகளோட பண்பான். இகுசான், அதை பார்த்துக்கங்க. நான் சொல்கிறேன், இகுசான் ஆண் பெண் ஒழுக்கத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, தூய எண்ணத்தோட வாழ்க்கையை அமைச்சுக்கணும். சமூக வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சம் இந்த ஒழுக்கந்தே. இதுதான் பரிசுத்தமான குணம். முதல்ல இதுதான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அமானத்து, கண்ணியம், பிறருக்கு துன்பம் செய்யாமல் தன்னையே காத்துக்கொள்ளும் தரும குணம், ஹூன், சாந்த குணம், யாரோட சரீரத்துக்கும் துன்பம் கொடுக்காம மற்றவங்க சேமத்தோட வாழ சமாதானத்தை உண்டு பண்ணுற குணமத்தா. ரிப்புக்கு மரியாதை, ரிப்புக்கு ஒருவருக்கொரு இந்த மானம் போகும்படி பேசுறது, அடுத்தவங்க வீட்டு ரகசியங்களை அப்படியே அறிஞ்சிக்கிறதுக்கு துடிக்கிறது, புறம் பேசுறது, இதை விட்டு தூர போடுறது மரியாதையான செயல். அதுவே மரியாதையான செயல். அதை நம்மளுக்கு மரியாதையை காத்து கொடுக்கும். நம்ம மேலே ஒருத்தவங்க மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்டா நம்மளோட செயலை பார்த்து தானத்தான் கொடுப்பாங்க. அஃப்னா மன்னிப்பு. ஒருவர் நமக்கு தீங்கு இழைத்தாலும் அல்லாவுக்காக மன்னிச்சு ஒதுங்கி போடுறது, பழிக்கு பழி, அப்படியே பிடிவாத குணத்தை பிடிச்சிக்கிட்டு தலைமுறை அழிவுக்கு அதை ஆட்பட்டு விட்டுறக்கூடாது. சில விஷயங்கள் மன்னிக்க முடியாதப்போ தவறு செய்தவரோட தவறை சுட்டி காட்டி புரிய வைக்கிறது ரொம்ப நல்லது. புரியாதவங்கள்ட்ட விலகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் புரிய வைக்கணும், அதையும் சொல்லியிருக்காங்க. ஆமாம், நான் எங்கே சொல்லியிருக்கா, புரிய வைக்கணும். ஆமாம், நன்றி வரவாமல் இருக்கிறது, நன்மை செய்கிறது, சத்தியத்தின்படி தைரியமாக வாழ்கிறது, பொறுமை, சாந்தி, சமாதானம், இஸ்லாமிய சன்மார்க்க குணத்தோடு வாழ்கிற மக்கள் அல்லாவோட பாதையில் நேர்மையானவங்களாத்தே தான் இருப்பாங்க. அத்தா இவராமு, அத்தா நன்னி வீட்டுக்கு வந்திருக்கீங்க இன்னைக்கு. அல்லாத அந்த ரிசுக்கில் நோம்பு திறந்துட்டு அல்லாத நல்லபடியாக போங்கத்தா. இந்த நன்னி இன்னைக்கு நோம்பு திறக்க உங்களுக்கு என்ன மேட்சும் செஞ்சு தாரே வாங்க. இசை முரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இஸ்லாமிக் மாடல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவிதாங்கோடு. மிகச்சிறந்த கட்டமைப்பு, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியே விசாலமான வகுப்பறைகள், தொழுகை கூடங்கள், எழில் கொஞ்சம் 2 விளையாட்டு மைதானங்கள், அடிப்படை வசதிகள் அனைத்தும் நேர்த்தியாக அமைய பெற்ற கல்வி நிறுவனம். மாவட்ட மற்றும் மாநில அளவில் உயர் மதிப்பெண் பெறுவதுடன் நபிகள் போதித்த நற்குணத்துடன் உங்கள் குழந்தைகள் LKG முதல் +2 வரை கல்வி கற்று பயன்பெற உங்கள் குழந்தைகளை சேர்த்திடுவீர். 4 பாடப்பிரிவுகளில் +1 admission நடைபெறுகிறது. For admission, contact Islamic Model Metric Higher Secondary School, திருவிதாங்கோடு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். தொடர்புக்கு செல் 6382388242. இஸ்லாம் துளிர்விட்டு துவங்கிய காலம். அரபு தேசத்தில் திருக்குரானின் சத்திய வார்த்தைகளை சொன்ன பெருமானாரை மட்டுமல்ல, அதை முன்மொழிந்து முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களையும் அன்றைய அரபுலகம் கடுமையாக தாக்கியது. கல்லால் சில பேர் அடித்தார்கள், கடும் சொல்லால் சில பேர் வதைத்தார்கள் என்பது பெருமானாருக்கு மட்டுமல்ல, அவர்கள் காலத்தை ஒட்டு வாழ்ந்த, அவர்கள் சத்திய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபாக்களுக்கும் சஹாபா பெண்மணிகளுக்கும் நிகழ்ந்தவைத்தான். இதோ இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக, இஸ்லாத்தின் பரவலில் சஹாபாக்கள் பெற்ற துயரத்தை போன்று சஹாபா பெண்மணிகள் பெற்ற துயரம் என்னும் தலைப்பில் உரை வழங்குகிறார் சஹீன் ஃபாத்திமா அவர்கள். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु नहमदुहु व नुसल्ली अला रसूலில்லாஹில் கரீம் அம்மா பஹத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம் பெருமானாளர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள் மீதும், தாபீன்கள் மீதும், நல்லோர்கள் மீதும், நாதார்கள் மீதும், ஷுஹதாக்கள் மீதும், இமாம்கள் மீதும், மேலும் இங்கு அமர்ந்திருக்கும் நாம் அனைவர்கள் மீதும் நிகழட்டுமாக. ஆமீன். எனக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தீனுக்காக சஹாபா பெண்மணிகள் பெற்ற துன்பங்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக எவ்வளவு கஷ்டங்களும் துன்பங்களும் அனுபவித்தார்களோ அதே போலவே சஹாபாக்களும் சஹாபா பெண்மணிகளும் பெற்றுள்ளார்கள். அவர்கள் துன்பங்களும் துயரங்களும் பெற்றார்கள் என்பது இந்த தீனுல் இஸ்லாத்தின் மறைக்க முடியாத ஒரு உண்மையாகும். இஸ்லாத்தை முதலில் ஏற்றுக்கொண்டது ஒரு பெண்மணிதான். அது நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதல் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆவார். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மக்காவிலேயே பெரிய செல்வ சீமாட்டியாக திகழ்ந்தவர். அவர்கள் எப்போது இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அப்போதே அவர்கள் செல்வத்தை எல்லாம் தீனுக்காக செலவழிக்க தயாராகிவிட்டார்கள். அப்படிப்பட்ட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மரண தருவாயில் இருக்கும்போது அவர்களை போற்றிக் கொள்வதற்கு கூட ஒரு போர்வை இல்லாத நிலை. அவர்களின் இந்த நிலைமையை பார்த்து நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் வடித்துவிட்டு சொன்னார்கள், எனக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்ட போது நீ என்னை 7 போர்வையால் போற்றினாய். ஆனால் இப்போது உனக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்ட போது என்னிடம் உன்னை போற்றுவதற்கு ஒரு போர்வை கூட இல்லையே என்று சொல்லி கண்ணீர் வடித்துவிட்டு அவர்கள் தன் மேனியில் போற்றியிருந்த ஒரு துணியை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு போற்றி கொடுத்தார். இதே போல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும் கஷ்டப்படவில்லை. இதே போலவே சஹாபா பெண்மணிகள் பல பேர் பெற்றுள்ளார்கள். அதில் ஒருவர் தான் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தில் முதலில் ஷஹீதான பெண்மணி ஆவார். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கையாத் என்பவர்களுடைய புதல்வியும் அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாயாரும் ஆவார். அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்திற்கு வந்து எவ்வளவு கஷ்டங்களும் துன்பங்களும் அனுபவித்தார்களோ அதே போல் அவர்களின் தாயாரும் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பெற்றுள்ளார்கள். என்ன துன்பங்கள் பற்றாலும் அவர்கள் உள்ளத்தில் தீனுல் இஸ்லாத்தை பற்றி எல்லளவும் மாற்றம் ஏற்படவில்லை. ஒரு நாள் நமது சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கண்டு அபூ ஜஹலுக்கு கோபம் ஏற்பட்டது. பிறகு அவனது கோபம் கூடி அவன் நமது சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஈட்டியால் காயப்படுத்தினான். அந்த காயம் தாங்க முடியாமல் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணம் அடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இருந்தாலும் அவர்கள் அந்த தீனுல் இஸ்லாத்தை விடவில்லை. பெண்கள் இப்படி தைரியமானவர்களாக இருந்ததும் சமாதானமாகவும் இருந்தது பொறாமைப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் இன்னைக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி சின்ன இது படுறதுக்கு கூட தயாராக இல்லை. எனவே அல்லாஹ் ஆகிரத்தில் நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். இப்படி சொல்லி என்னோட உரைக்கு திரையிடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அவனின்றி அணுவும் அசையாது. இந்த பூமியின் சுழற்சி, சூரியனின் உதயம், காற்றின் வீழ்ச்சி, கடல் அலையின் இயக்கம் அத்தனையும் அவன் உத்தரவின்றி இயங்காது. எல்லாம் வாழ்வில் கிடைப்பது அவன் நியமத். இதோ அல்லாவின் நியமத் என்னும் தலைப்பில் இந்த உலக வாழ்க்கையில் அவன் நியமத்தால் மனிதர்களுக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்புகள் பற்றி பேசுகிறார் அதாயி அரபிக் கல்லூரியின் மாணவர் ரஹ்மானுதீன் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு ரசூலில் கரீம். அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அளவற்ற அல்லாஹ்னும் நிகரற்றும் அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். மேலும் யாரை படைக்கவில்லை என்றால் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டானோ அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் வாழ்க்கையை வழித்தடங்களாக மாற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், ஆரிஃபீன்கள், குறிப்பாக இந்த நல்லதோர் ஒரு உரையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அவன் குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்றான், உங்களுக்கு அளித்த நிஅமத்துகளை உங்களால் எண்ணி பார்க்க முடியாது என்பதாக அவனுடைய திருமறைகளை கூறுகின்றான். அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் அவனுடைய நிஅமத்தை உண்மையிலே யாராலும் எண்ணி பார்க்க முடியாது. அவன் அணுதினமும் அணு நேரமும் அணு நொடியும் நமக்கான நிஅமத்துகளை அல்லாஹு தஆலா அள்ளி அள்ளி கொடுக்கின்றான். அது நமக்கு தெரியாமலேயே கொடுக்கின்றான். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா எத்தனையோ படைப்பை படைச்சிருக்கின்றான். படைத்த படைப்புகளை அனைத்தையும் நமக்கு தோதுவாக மாற்றி தந்திருக்கின்றான். நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், அது எப்படி அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான், எவ்வளோ நியாமத்துகளை எவ்வளோ விஷயங்களை படைச்சிருக்கின்றான், படைச்ச ரப்புல் ஆலமீன் அதை எப்படி நமக்கு தோதுவாக மாற்றி தந்திருப்பான்? நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும். உதாரணமாக இந்த மரத்தை எடுத்துக்கின்றோம் என்று சொன்னால் அந்த மரத்திலிருந்து எவ்வளோ விஷயம் நமக்கு கிடைக்கின்றது. அல்லாஹு அக்பர். அந்த மரத்திலே அல்லாஹு தஆலா பசுமையாக இருக்கும் பொழுது காய்கனிகளை தருகின்றான், எவ்வளோ விஷயங்களை தருகின்றான். அந்த மரம் ஒரு வேளை வாடி போயிடுச்சுனாலும், காஞ்சி கறிக்கட்டையாக போயிடுச்சுனாலும் அந்த மரத்தை நம்ம சும்மாவாக விடுறோம்? அதை எடுத்துகிட்டு போயிட்டு கதவு செய்கிறது, ஜன்னல் செய்கிறதுன்ட்டு ஒவ்வொரு தேவைக்கும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதையும் தாண்டி அது மிஞ்சி போனதை தூக்கி நெருப்பில் போட்டு எரிப்பதற்கும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹு தஆலா நமக்கு நியாமத்தை செய்திருக்கின்றான். இப்படி இந்த நியாமத்தை எல்லாம் நாம் அறியாமல் நாம் அல்லாஹுடைய நியாமத்தை நாம் மறந்து கொண்டு இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். என்னன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்க இடத்துல ஒரு நபர் கேட்குறாரு, இந்த மாதிரி ரப்புல் ஆலமீன் எனக்கு எந்த ஒரு நியாமத்துமே செய்யலை. எவ்வளோ பெரிய வார்த்தை! எந்த ஒரு நியாமத்துமே செய்யலை. இப்படி சொன்னோன்னே உமர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு லைட்டாக ஒரு லேசான ஒரு கோவம் வந்துடுச்சு. அது எப்படி நீங்கள் சொல்லலாம்? உங்களுக்கு முதல்ல சரியான முறையில் கழிவெல்லாம் வெளியேறுதா? கழிவெல்லாம் சரியான முறையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெளியேறுதான்னு கேட்குறாங்க. உடனே அந்த மனிதர் அதெல்லாம் சரியாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னோடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ் இதுவே உங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நிஅமத், இதுவே உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அளித்த ஒரு மிகப்பெரிய அருட்கொடை. இன்றைய மக்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு காசு பணம் இருந்தால் தான் அது அல்லாஹுடைய அருள், நம்ம சந்தோஷமாக வாழ்ந்தால் தான் அது அல்லாஹுடைய அருள், அதுவும் அல்லாஹுடைய அருள் தான். நமக்கு தெரியாமலே அல்லாஹு தஆலா நமக்கு நியாமத்துகளை செய்திருக்கின்றான். அதற்கெல்லாம் நாம் நன்றி செலுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சிறிய விஷயத்தை கூறிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். பெருமானார் அவர்கள் கூறிய ஒரு முக்கியமான 3 நியாமத்துகளை விட்டு விடாதீர்கள் என்று கூறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன்.
ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர் படியிலே ஏறி குத்துபா ஓதிக்கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு 3 முறை ஆமீன் ஆமீன் ஆமீன்னு ஒரு 3 முறை கூறினாங்க. இதை பார்த்து சஹாபாக்களுக்கெல்லாம் என்னன்னு ஒன்றும் புரியலை. என்ன ரசூல்லா திடீர்னு ஆமீன் ஆமீன் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஜும்மாவும் முடியுது. பெருமானார் அவர்கள் வந்தோடனே சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, யா ரசூலல்லா, தாங்கள் குத்துவா ஓதிக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு 3 முறை ஆமீன் 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 சொன்னீங்களே, காரணம் என்ன? ஏதாவது வஹி வந்துடுச்சா அப்படின்ட்டு சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, நான் குத்துவா ஓதிக்கிட்டு இருக்கிறப்ப என் இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து ஒரு 3 துவாவை ஒன்று கேட்டாங்க, அதுக்கு தான் நான் ஆமீன் சொன்னேன். அப்படின்னோடனே சஹாபாக்கள் மத்தியில் ஒரு திடுத்திடுப்பு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களா? எந்த மாதிரி துவா யா ரசூலல்லாஹ் கேட்டாங்க, எங்களுக்கு சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ்னு சொன்னோன்னே உடனே சஹாபாக்கள்கிட்ட பெருமானார் அவர்கள் கூறுறாங்க, முதல் துவா என்னவென்றால், யார் முஹம்மத் என்ற பெயரை கேட்டு ஸலவாத் சொல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்பதாக பெருமானார் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தார்கள். அதற்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் பார்க்குறோம், ஒரு மஜ்லிஸில் போயிட்டு பெருமானாருடைய பெயரை சொன்னால் ஸலவாத்து சத்தம் அறவே வருவதில்லை. ஸலவாத்தை மறந்து கொண்டு எத்தனையோ நபர்கள் வாழுகிறார்கள். என் பெருமானாரை மறந்து கொண்டு எத்தனையோ நபர்கள் வாழுகின்றார்கள். நஅூது பில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, என்னுடைய ஹபீபின் மீது நீ ஸலவாத் சொல்லவில்லை என்றால் உன் மீது சாபம் உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான் அல்லவா, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, ஈமான் கொண்ட முஃமின்களே, நபியின் மீது, அதாவது பெருமானாரின் மீது ஸலவாத்து கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கட்டளையிடுகின்றான். அப்படிப்பட்ட பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்லவில்லை என்றால் நம் மீது சாபம் உண்டாகட்டும் என்பதாக அவர்களுக்கு துவா கூறப்பட்டது. பெருமானார் அவர்கள் ஆமீன் சொல்லினார்கள். இரண்டாவதாக, எவன் ஒருவன் தாய் தகப்பனை உதாசீனப்படுத்துகின்றானோ அவனும் நாசமடையட்டும் என்பதாக கூறினார்கள். இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு நடக்கின்ற விஷயம் என்னவென்றால், ஒரு தாய் ஒரு தந்தை இந்த இருவர்களையும் மதிக்காத மாணவர்கள், மதிக்காத பிள்ளைகள். நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய விஷயம். பெருமானார் அவர்கள் கூறினார்கள், ஒரு விஷயத்திலே, ஒரு ஹதீஸிலே கூறினார்கள், ஒரு தாய் தன்னுடைய எஜமானரை பெற்று எடுப்பால் அப்பொழுதுதான் கியாமத் நாளுடைய அடையாளம் என்றார்கள் பெருமானார் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை இடத்துல போயிட்டு ஒரு 10 ரூபா காசை வாங்கிறதுக்கு எவ்வளோ வெக்கப்படுகின்ற தகப்பன்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். மூன்றாவதாக நாம் எல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம், எவன் ரமலான் மாதம் கைக்கு கிடைத்தும் உதாசீனப்படுத்துகின்றானோ, அந்த ரமலான் மாதத்தை சரியான முறையில் செலவிடவில்லையோ அவன் மீது சாபம் உண்டாகட்டும் என்பதாக பெருமானார் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தார்கள். பெருமானார் அவர்கள் ஆமீன் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏனென்றால் இந்த ரமலான் மாதத்தில்தான் எந்த ஒரு மாதத்திலும் எடுக்க முடியாத நன்மையை இந்த மாதத்தில் தான் எடுக்க முடியும் என்பதாக பெருமானார் அவர்கள் சபித்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 3 விஷயத்தையும் பெருமானார் அவர்கள் சபித்ததாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த 3 விஷயத்திலும் தான் அதிகப்படியான நன்மைகள் இருக்கின்றது. இந்த 3 விஷயமும் நமக்கு கிடைத்த ஒரு நியாமத் என்றதாக நாம் எடுத்துக்கொண்டு இந்த 3 விஷயத்திலும் நாம் நன்மையை அடைந்து அனுதினமும் அல்லாஹ்வை துதித்து பெருமானார் அவர்களுடைய புகழை போற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை ஓதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத்தை அதிகம் ஓதி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹித ஆனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரஹ்மத் பதிப்பகத்தின் ஆன்லைன் விற்பனையில் இப்போது குர்ஆன் தப்சீர் இப்னு கசீர், புகாரி, முஸ்லிம், நசையி, திர்மிதி, அபு தாவூத், இப்னு மஜா என்று 1993 முதல் வெளிவந்துள்ள அனைத்து ரஹ்மத் வெளியீடுகளையும் தள்ளுபடி விலையில் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இஸ்லாமிய நூலகம் அமைத்திட பள்ளிவாசல் மற்றும் மதரசா நூலகங்களுக்கும் உறவினர்களுக்கும் சதக்கத்துல் ஜாரியாவாக வழங்கிட சிறப்பு ஆஃபர் வழங்கப்படுகிறது. ஆன்லைன் மூலம் www.rahmat.net இணையதளத்தில் புக்கிங் செய்யலாம். வாட்ஸ்அப் மூலம் 9444025000 என்ற எண்ணில் ஆர்டர் செய்யலாம்.
இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக நாளும் ஒரு அழகான பிரார்த்தனையை தருவதற்கு சித்தார்கோட்டை முகமதியா மேல்நிலைப் பள்ளியின் மாணவி நூர் சாலிஹா ராணி அவர்கள். இசை முரசு FM இணைய வானொலி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் நூருல் சாலிஹா ராணி, 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி, முஹம்மதியா மேல்நிலைப்பள்ளி, சித்தார்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டம். நாளும் ஓர் நல்லதொரு பிரார்த்தனை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أول الأولين يا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين. اللهم مرحمني في رحمتك أرحم الراحمين. யா அல்லாஹ், உன் பேரருளை கொண்டு என் மீது கிருபை செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹசனத்தன் வ கீனா அஸாபன்னார். யா அல்லாஹ், இவ்வுலகிலும் மறுமையிலும் எங்களுக்கு நல்லதையே அருள்பாலிப்பாயாக. நரக நெருப்பின் தண்டனையை விட்டும் காத்தருள்வாயாக. வகீனா அஸாபல் கபர். யா அல்லாஹ், மண்ணறையின் தண்டனையை விட்டும் காத்தருள்வாயாக. வகீனா அஸாபல் ஹஸர். யா அல்லாஹ், இறுதி நாளின் தண்டனையை விட்டும் காத்தருள்வாயாக. வகீனா அஸாபல் ஃபக்ர். யா அல்லாஹ், வறுமையின் தண்டனையை விட்டும் காத்தருள்வாயாக. வகீனா அஸாபுல் மீசான். யா அல்லாஹ், மீசான் தராசின் தண்டனையை விட்டும் காத்தருள்வாயாக. வகீனா அஸாபுல் கர்ஸ். யா அல்லாஹ், கடன் தொல்லையின் தண்டனையை விட்டும் காத்தருள்வாயாக. வகீனா அஸாபுல் மர்ஸ். யா அல்லாஹ், நோய்களின் தண்டனையை விட்டும் காத்தருள்வாயாக. வகீனா அஸாபுல் ஆஃபாத். யா அல்லாஹ், பேராபத்துகளின் தண்டனையை விட்டும் காத்தருள்வாயாக. வகீனா அஸாபுல் சக்ராத். யா அல்லாஹ், மரண அவஸ்தையின் தண்டனையை விட்டும் காத்தருள்வாயாக. வகீனா அஸாபல் மவுத். யா அல்லாஹ், மவுத்தின் போதான தண்டனையை விட்டும் காத்தருள்வாயாக. வகீனா அஸாபுல் ஃபித்னத்துல் மசீஹித் தஜ்ஜால். யா அல்லாஹ், தஜ்ஜாலின் வழிகெட்ட தண்டனையை விட்டும் காத்தருள்வாயாக. வகீனா அஸாபன்னார். யா அல்லாஹ், நரக நெருப்பின் தண்டனை விட்டும் காத்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு வாரிசுகளை அளித்த உனக்கே புகழ் அனைத்தும். என் ரப்பே, எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல உடல் நலத்தையும் நீண்ட ஆயுளையும் வழங்குவாயாக. அவர்களுக்கு நேர்வழி எதுவென்பதை உணரச் செய்து அவர்களை உன் பாதையின் பால் இழுத்துச் செல்வாயாக. எங்கள் மனம் பதைத்து கதறி அளவைக்கும் எந்த ஒரு நிகழ்வும் அவர்களுக்கு ஏற்படாமல் பாதுகாப்பாயாக. அவர்கள் இம்மை மறுமைக்கான கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்க அருள் புரிவாயாக. அவர்கள் பிறரை சார்ந்திராமல் பொருளாதாரத்தில் தன் நிறைவு பெற்றவர்களாக ஆக்குவாயாக. யா ரப், எங்கள் பிள்ளைகள் எங்கள் மனம் குளிர எங்களுக்கு நன்மை செய்பவர்களாக ஆக்குவாயாக. நாங்கள் வாழும் காலத்திலும் எங்களின் மரணத்திற்கு பின்னும் எங்களுக்கு துஆ செய்பவர்களாக ஆக்குவாயாக. அல்லாஹும்ம மர்ஹம்னி ஃபி ரஹ்மதிக அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், உன் பேரருளை கொண்டு என் மீது கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், இன்றைய நாளை எங்களுக்கு பலன் உள்ள நாளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியையும் கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்களது ஹலாலான துஆக்களையும் கபூல் செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. உலக தமிழ் இதயங்களில் இடம் பிடித்த இசை முரசு FM இணைய வானொலியில் சிறு குறு வணிகர்கள், வியாபாரிகள் குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்ய தொடர்பு கொள்ளலாம். இயக்குனர் இசை முரசு FM இணைய வானொலி 9080475780.
நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவல்களும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களின் மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக தெரியப்படுத்துங்கள். சோசியல் மீடியா நிகழ்ச்சியை கேட்பவர்கள் கமெண்ட்ஸ் வழியாக தெரியப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்தவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் நன்றி சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கும் முறை நன்றியும் சலாமும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.